குட் மார்னிங் எவ்ரிபடி. நாங்கள் இன்றைக்கு எங்களை செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ன்ற விஷயத்தை தான் நான் ஃபியூச்சர் அண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அது ரெண்டையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் லாஸ்ட் வீக்கில் டிரைவேட்டிவ்ஸ் பார்த்தோம். டிரைவேட்டிவ்ஸ்ட ஒரு எக்ஸ்டெண்டட் அதுக்குள்ளால வார முக்கியமான ரெண்டு பகுதி தான் இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஃபார்வர்ட் கான்ட்ராக்டும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸும் அந்த டிரைவேட்டிவ்ஸில் வர மிக முக்கியமான இரண்டு பகுதிகள். அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் முன்னோக்கி ஒப்பந்தம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் மேட் டுடே பிட்வீன் a buyer and a seller who are obliged to complete a transaction at a date in future. அதாவது முன்னோக்கி ஒப்பந்தம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்பது எதிர்காலத்தில் ஒரு திகதியில் ஒரு பரிவர்த்தனையை முடிக்க கட்டமைக்கப்பட்ட பங்கு வாங்குபவரும் விற்பனையாளருக்கும் இடையில் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். பயர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில, குறிப்பிட்ட ஒரு திகதியில, குறிப்பிட்ட ஒரு கமோடிட்டி அல்லது இந்த ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வாங்குறதுக்கு உடன்படுற ஒரு உடன்படிக்கை. வாங்குபவருக்கும் விற்பவரும் ஒருவருக்கொருவர் அறிவார்கள். இதை பொறுத்தவரையில ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பெரும்பாலும் ஓவர் த கவுண்டர் தான் நடைபெறும். ஆகவே யார் வாங்குற யார் விற்கிற அல்லது ரெண்டு பார்ட்டி நெகோசியேட் பண்ணி பேசித்தான் இந்த ஒப்பந்தத்துக்கு போவாங்க. பேச்சுவார்த்தை செயல்முறை தனிப்பயனாக்கப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கிறது. The negotiation process lead to customized agreements. இதுல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம் இல்லை அல்லது ஸ்டாண்டர்டைஸ் இல்லை. இது தங்களுக்கு தேவையான மாதிரி வடிவமைச்சு கொள்ளலாம். ஏன்னா ரெண்டு தரப்பும் பேசி தமக்கு வசதியான வகையில இதை வடிவமைச்சுக்கிறது தான் இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். என்ன வர்த்தகம் செய்வது, எங்கே வர்த்தகம் செய்வது, எப்போது வர்த்தகம் செய்ய வேண்டும், எவ்வளவு வர்த்தகம் செய்வது என்பதை தனிப்பயனாக்கலாம். தேவையான மாதிரி குவான்டிட்டி என்ன, எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு அளவுன்று அல்லது எங்கு வர்த்தகம் செய்யுது, எப்படி நாங்க பொருட்களை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், அல்ல பொருளா அல்லது செட்டில்மெண்ட் ரேட்ல வேற எதுவும் அரேஞ்ச்மெண்டா, கேஷ் செட்டில்மெண்டா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது கஸ்டமைஸ் பண்ணுகின்ற அந்த செயற்பாடு தான் இந்த முன்னோக்கிய ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட முக்கியமான விஷயம். ஆகவே இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட இதுல இல்லை, மெத்தட்ல இல்லை, அல்லது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தட் அல்ல. இது தமக்கு தேவையான வகையில வடிவமைச்சு கொள்ளக்கூடிய கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான டிரான்சாக்ஷன். முக்கியமான ஒப்பந்தம் செய்யும் போது வர்த்தகம் நிகழும் விலையும் தீர்மானிக்கப்படுகின்றது. வர்த்தகம் செய்யும் விலை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த விலை முன்னோக்கிய விலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பிரைஸ ஃபார்வர்ட் பிரைஸ் என்றால் நாங்க முன்னுக்கு ஒரு நாளையில தான் நாங்க டிரான்சாக்சன் செய்ய போறோம். இந்த ஒப்பந்தத்தை செஞ்சு கேளும். ஆனா முன்னுக்கு ஒரு நாள்ல அந்த ஆஃப்டர் 3 months or 6 monthsல தான் நாங்க அதோட டிரான்சாக்சனை செய்ய போறோம். ஒரு தரப்பு இயல்பு நிலை ஆபத்தை எதிர்கொள்கிறது. இதுல இயல்பு நிலை ஆபத்துண்டா டிஃபால்ட் ரிஸ்க் இங்க கூட. ஏன்னா ரெண்டு பார்ட்டி அக்ரி ஆகித்தான் செய்யுது. இதுக்கிடையில யாரும் இன்டர்மீடியேட்டரோ அல்லது எக்ஸ்சேஞ்சோ யாரும் இல்லை. அதாவது ஒரு பார்ட்டி இதை டிஃபால்ட் பண்ணலாம். ஒரு தரப்பு இயல்பு நிலை ஆபத்தை எதிர்கொள்கிறது. ஏனென்றால் மற்ற தரப்பினர் ஒப்பந்தத்தில் இயல்பு நிலைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடும். அதாவது மோட்டிவேஷன் ஒரு தரப்பு டிஃபால்ட் பண்ணிடலாம். ஏன் நான் செட்டில் பண்ணணும், அல்லது அவருக்கு பெரிய நட்டங்கள் வார நேரம் அதுலேருந்து வெளியாகலாம். ஆனா பொதுவாக தொடர்ந்து வியாபாரங்கள் செய்கின்ற போது, தொடர்ந்து தன் கஸ்டமர்ஸை வச்சுக்கொள்ளணும், தன் வியாபாரம் செய்யணும்னு நிறுவனங்கள் சிந்திக்கின்ற போது அவ்வாறான நிலைக்கு போக மாட்டாங்க.
இந்த ஒப்பந்தங்களுக்கு அவ்வாறான ஒரு ஆபத்து உள்ளது என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு விடயம். ஒப்பந்தத்தை ரத்து செய்ய இருதரப்பினரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். கேன்சல் பண்ற இந்த ஒப்பந்தத்தை 2 தரப்பும் ஒப்புக்கொள்ளணும். ஒப்பந்தத்தை அப்படி 2 தரப்பும் ஒப்புக்கொண்டேன்டா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம். ஒப்பந்தத்தை ரத்து செய்ய ஒப்புக்கொள்ள ஒரு தரப்பு மறுதரப்புக்கு பணம் செலுத்த வேண்டும். அதாவது one side might have to make a dollar payment to get other side to agree to cancel the contract. அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றேன்டா அடுத்த தரப்புக்கு பணம் செலுத்தணும். அதை டெலிவரி பண்ண தேவையில்ல, கேன்சல் பண்ணிடலாம். அந்த இப்போ ஒரு உதாரணமாக commodity அல்லது டொலரை ஆஃப்டர் 3 months பிறகு டெலிவர் பண்ணணும். பையர் வந்து செலர் வந்து பையருக்கு டொலரை டெலிவர் பண்ணணும். அவருக்கு இப்போ உதாரணமாக நான் சொல்லுவோம், ஒரு $1 million பர்ச்சேஸ் பண்ணிக்கிறார். இப்போ என்ன செய்யலாம்டா, டெலிவர் பண்ணலாம் டொலரை. அப்படி இல்லாட்டி இப்போ டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்து அந்த டிஃபரெண்ட் அவரு கொடுக்கலாம். அது அந்த கேன்சல் பண்றதா அல்லது டெலிவர் பண்றதான்றதை பொறுத்து தாங்கி இருக்கும். ரைட். இப்போ நாங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் மாயே தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஃபியூச்சர் கான்ட்ராக்டையும் இந்த விடயங்கள் கிட்ட உண்டுதான். ஆனா இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எதிர்கால ஒப்பந்தம் என்பது எதிர்காலத்தில் ஒரு திகதியில் ஒரு பரிவர்த்தனையை முடிக்க கடமைப்பட்ட வாங்குபவரும் விற்பவருக்கும் இடையில் இன்று செய்யப்படும் ஒரு ஒப்பந்தம். அதாவது பயர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில இன்றைக்கு செய்யப்படுற ஒரு ஒப்பந்தமாகும். வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் தெரியாது. இங்க வந்து நாங்க முக்கியமான ஒரு விஷயம்தான், முன்னோக்கி ஒப்பந்தம் என்பது எதிர்காலத்தில் ஒரு தேதியில் ஒரு பரிவர்த்தனையை முடிக்க கடமைப்பட்ட வாங்குபவரும் விற்பவருக்கும் இடையேயான செய்யப்படும் ஒப்பந்தம். அதே விஷயம் தான் இங்கேயும் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்ல ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல சொல்ற அதே விஷயத்தை நாங்க சொல்றோம். எதிர்கால ஒப்பந்தம் என்பது எதிர்காலத்தில் ஒரு திகதியில் ஒரு பரிவர்த்தனையை முடிக்க கடமைப்பட்ட வாங்குபவரும் விற்பவருக்கும் இடையிலான இன்று செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும். வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் ஒருவருக்கொருவர் தெரியாது என்றா இது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுனால இது வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் பெரும்பாலும் இது தெரியாது. வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் தெரியாது. வேகமாக பேச்சுவார்த்தை நிகழ்கிறது. எதிர்கால ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தரப்பட்டுள்ளன. எதிர்கால ஒப்பந்தம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டது. The terms of future contracts are standardized. என்ன வர்த்தகம் செய்ய வேண்டும், எங்கு வர்த்தகம் செய்வது, எப்போது வர்த்தகம் செய்ய வேண்டும், எவ்வளவு வர்த்தகம் செய்ய வேண்டும் செய்வது, இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டதாயிருக்கும். எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். எதிர்கால ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் தரப்பட்ட அனைத்து வர்த்தகம் செய்வது நல்லது. But quality of goods to trade all standardized under the terms of future contract. Financial features are usually cash settled, although physical delivery is not impossible. நிதி எதிர்கால ஒப்பந்தம் பொதுவாக பணம் தீர்க்கப்படும், இருப்பினும் பிசிக்கல் விநியோகம் சாத்தியமில்லை. இதுல வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகுது. ஆகவே நாங்கள் உதாரணமாக ஃபீச்சர்ஸ் என்ற நேரம் பெடி ஃபீச்சர்ஸ் அல்லது வேற கமோடிட்டி என்ற ஃபீச்சர்ஸ் செய்கிற நேரம் இங்க அந்த பிரைஸ்ல வர டிஃபரெண்ட் தான் பெரும்பாலும் செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. கேஷ் செட்டில்மெண்ட் அந்த சைட்ல தான் போகும். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட். அதுலேருந்து கம்பேர் பண்ற நேரம் இந்த ப்ரீ டிட்டர்மைன் ஸ்டாண்டர்டைஸ் இங்க காணப்படும். ஸ்டாண்டர்டைஸ் ஒன்று காணப்படும். ப்ரீ டிட்டர்மைன்றது ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் போகும். ஃபீச்சர்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். அங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல வந்து என்ன நடக்கும்டா, அது வந்து ஓவர் த கவுண்டர் 2 பார்ட்டிகளுக்கு இடையில நடக்கும். இது வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வர்த்தக நிகழும் விலை தீர்மானிக்கப்படுகின்றது.
the price at which the trade will occur is determined in the bid. இந்த விலை எதிர்கால விலை என அழைக்கப்படுகின்றது. The price is known as future price. இந்த பிரைஸ் வந்து எதிர்கால விலை என்றுதான் அழைக்கப்படும். இந்த விலை வந்து எதிர்கால விலை என அழைக்கப்படும். ஒப்பந்தத்தின் இயல்பு நிலைக்கு மற்ற தரப்புக்கு ஊக்கம் இருந்தாலும் யாரும் டிஃபால்ட் இயல்பு நிலை ஆபத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள். இது வந்து இங்க டிஃபால்ட் ரிஸ்க் கொண்டு இல்லை. நாங்க அங்க பார்த்தோம் ஒரு தரப்பு ஃபெயில் ஆகலாம், அவங்களோட ஒப்ளிகேஷன்ல இருந்து விலகலாம், அப்ப அடுத்த தரப்பு பாதிப்படையும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ற ஒரு இதால யாரும் அந்த இயல்பு நிலைக்கு யாருக்கும் ஊக்கம் இருந்தாலும் அடுத்த ஆள் பாதிக்கப்பட மாட்டார். ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கின்றது. டிஃபால்ட் இயல்பு நிலை எதுவும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன செய்யும்டா, இதுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும். ஒப்பந்தத்தை ரத்து செய்ய ஒரு ஈடு செய்யும் வர்த்தகம் செய்யப்படுகிறது. The cancel the contract and on offsetting trade is made in the bid. இது என்னண்டா, எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஒரு வர்த்தகத்தை கேன்சல் பண்றேன்னா நாங்க என்ன செய்வோம்டா, நாங்க வந்து இப்போ ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பை பண்ணியிருந்தோம்டா அதே ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நாங்க செல் பண்ணலாம், அது ஆஃப்செட் ஆகி போகும். அது மாதிரியான சில ஆஃப் செட்டிங் வேலைகளை இதுக்குள்ளால செய்யலாம். எதிர்கால ஒப்பந்தத்தின் வர்த்தகர் ஒரு ஆதாயம் அல்லது இழப்பை சந்திக்க நேரிடும். அதாவது இது இந்த பிசினஸ்ல போறாங்க எப்படி லொஸ்ஸோ ப்ராஃபிட்டோ காணப்படும். ஆனா ஃபார்வர்ட்லையும் லொஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் இருக்கும். ஏதோ ஒரு தரப்புக்கு லாபமாகவும் ஒரு தரப்புக்கு லொஸ்டாகவும் காணப்படும். லொஸ்ட்னு சொன்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லொஸ்டாக காணப்படும் ஒரு தரப்புக்கு சில நேரம் என்ற விலைகள் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக. அந்த சிச்சுவேஷன் அவர் கவர் பண்ணி இந்த கவர்ட் சிச்சுவேஷனா இருந்தா அது நடக்கும். ஒழுங்கமைக்கப்பட்ட ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சுகள் 1848 நிறுவப்பட்ட சிகாகோ வர்த்தக வாரியம் என்பது அமெரிக்காவின் மிக பழமையான ஒழுங்கமைக்கப்பட்ட ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச். அமெரிக்காவில் உள்ள மிக பழமையான ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து சிகாகோ வர்த்தக வாரியம், சிகாகோ போர்ட் ஆஃப் ட்ரேட். இது வந்து 1848 உருவாக்கப்பட்டது. நியூயார்க் மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து 1872, சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் 1874, கன்சாஸ் சிட்டி போர்ட் ஆஃப் ட்ரேட் 1882. அவர்களின் வரலாற்றில் ஆரம்பத்தில் இந்த பரிமாற்றங்கள் நிலையான விவசாயத்தில் ஒப்பந்தங்களை மட்டுமே வர்த்தகம் செய்தன. பெரும்பாலும் இது ஸ்டார்ட் பண்ண காலப்பகுதியில ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, ஆரம்ப காலத்துல அந்த விவசாயிகள் மட்டும்தான் இதுல விவசாயம் சார்ந்த விடயங்கள் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. உதாரணமாக விவசாயி ஒன்று அவர் பயிர் செஞ்சிருக்கிறாரு, அவருடைய அறுவடை வாரத்துக்கு முந்தி அவருக்கு என்ன செய்யணும்டா இந்த ஃபியூச்சர்ஸ் இதுல வந்து அவருக்கு போய் அவருடைய பொருட்களை விற்கலாம். அறுவடை டைம்ல அதாவது செட்டில் பண்ணணும். பொதுவாக ஓட்ஸ், சோளம், கோதுமை இவை போன்ற விடயங்கள் அந்த காலத்துல இந்த ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆயிடுச்சு. அடுத்தது வேளாண்மை எதிர்கால ஒப்பந்தங்கள் இன்னும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கால பரிமாற்றங்களில் ஒரு முக்கிய பகுதியாகும். இன்றைக்கும் எக்ரிகல்ச்சர் இந்த வேளாண்மை பகுதி வந்து இன்றைக்கும் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு முக்கிய பகுதியாக காணப்படுது. எங்க நாட்டுல கூட இந்த விடயங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கெட் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவ்வளவு தூரம் அது பாப்புலராக வரையில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல விடயங்கள் காணப்பட்ட நாட்டை பொறுத்தவரையில விவசாயிகள் வந்து சிறிய காணி சொந்தக்காரர்களாக காணப்படுறதும், விவசாயிகளோட அந்த அறிவு மட்டம், அதாவது விவசாயிகள் இந்த மார்க்கெட் சம்பந்தமாக அறிஞ்சு வச்சுக்கிறது, இது தொடர்பான அந்த பைனான்சியல் அறிவு எல்லாம் சிக்கலாக காணப்படுறதுனால இது ஒரு முக்கியத்துவம் முக்கிய விடயமாக எங்களோட மார்க்கெட்ல அது காணப்படல.
Financial features. Financial features also an important part of organized futures exchange. நான் பார்த்தோம் அங்கல commodities, agriculture அந்த field இப்ப financial featuresum வந்திக்குது. Some important milestone. Currency features trading in 1972. Currency futures. Currency foreign dollars or foreign currency on the ஒரு நேட்டிவ் கரன்சியோ ரெண்டு foreign currency கடையிலையோ நடக்கிற இந்த ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ். அதே போல கோல்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் 1974 ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி on December 31st, 1974, the very day that ownership of gold by US citizen was legalized. The treasury bill futures, treasury bond futures, euro-dollar futures, stock exchange futures, இவையெல்லாம் பிறகு மார்க்கெட்டுக்கு வந்த ப்ராடக்ட்கள். இப்படி ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இந்த ஃபீச்சர்ஸ்ல பெரிய ஒரு செல்வா காணப்படுது. இந்த ஃபீச்சர்ஸால ஆட்கள் தங்களோட இழப்புகளை கவர் பண்றதுக்கு அல்லது முகாமை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக இது அமையுது. ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக இது அமையுது. டுடே ஃபைனான்சியல் ஃபீச்சர்ஸ் ஆர் சோ சக்சஸ்ஃபுல் that they constitute the bulk of all future trading. இப்போ இது எல்லா ஃபியூச்சர்ஸையும் உள்வாங்கிக்கிறதுனால இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் ஃபைனான்சியல் ப்ராடக்டை பொறுத்த வரையில ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஆட்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஊடாக டிரான்சாக்ஷன் செய்யறதுனால இடர்களும் குறைவாக காணப்படுது. அதே நேரம் அவங்களோட முதலீடுகளுக்கான ஒரு இந்த அது முதலீடுகள இடர்களை முகாமை செய்யறதுக்கான ஒரு உத்தியாக இத நிறைய முதலீட்டாளர்கள் பாவிக்கிறாங்க. எதிர்கால ஒப்பந்தத்தின் அடிப்படைகள். பொதுவாக எதிர்கால ஒப்பந்தங்கள் குறைந்தது பின்வரும் 5 விதிமுறைகளை உள்ளடக்கியுள்ளது. அடிப்படை பொருள் அல்லது நிதி கருவியின் அடையாளம். The identity of underlying commodity or financial instrument. எதிர்கால ஒப்பந்தத்தின் அளவு, சைஸ். The future contract size. எதிர்கால முதிர்வு திகதி, காலாவதி திகதி. Future maturity date, also called the expiration date. விநியோக அல்லது தீர்வு நடைமுறை. டெலிவரியோ செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர். டெலிவரி பண்றேன்டா எப்படி டெலிவரி பண்றது அல்லது செட்டில் பண்றேன்டா எப்படி செட்டில் பண்றது. எதிர்கால விலை, ஃபியூச்சர் பிரைஸ். எதிர்கால விலை, ஃபியூச்சர் பிரைஸ். Future contracts are the same as forward contract except two main difference. Future contracts நான் ஆரம்பத்துல சொன்னேன் forward contract மாதிரியே தான், பெரிய ஒரு வித்தியாசம் இல்ல. அதுல முக்கியமான சில வித்தியாசங்களை நாங்க காணலாம். என்ன ரெண்டு நேச்சர் ஒன்று, ஆனா பாதுகாப்பு வார நேரம் ரெண்டு வித்தியாசப்படும். அட இந்த டிரான்சாக்ஷன் மெத்தடுகளை பார்க்குற நேரம் வித்தியாசப்படும். Features are settled daily, not just at maturity, meaning that features can be bought or sold at any time. And the features trade ஆகிற மார்க்கெட் ஒன்றிக்கு ஆகவே எனி டைம் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். அதுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் இருக்கும். ஆனா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் மார்க்கெட் இருக்காது பெருசு. ஏன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பெரும்பாலும் ரெண்டு தரப்பு கடையில செய்து கொண்ட ஒப்பந்தம். ஃபீச்சர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல மாய் அந்த ஃபீச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு போய் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். Features are typically traded in a standardized exchange. அதாவது ஃபீச்சர்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸ்சேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆகும். ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகும். ஆகவே ஏதும் டிரான்சாக்ஷன் செஞ்சா அதோட செட்டில்மெண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பொறுப்பாயிக்குமாங்க. The table below summarize some key difference between features and forward.
settle daily. Features settle daily. ஆனா forward contract settled at maturity. 3 மாசம் after 3 months தான். அந்த 3 months date maturity dateல தான். Standardize. இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ல தான் டிரான்சாக்ஷன் நடைபெறும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் காணப்படும். ஃபார்வர்டை பொறுத்தவரையில நாட் ஸ்டாண்டர்டைஸ், அங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்காது. அங்க டிரான்சாக்ஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்காது. லோ ரிஸ்க் இஸ் நாட் fulfilling obligation due to regulation and oversight. Low risk of not fulfilling obligation. Obligation meet பண்றதுக்கு low risk due to regulation and oversight. அங்க ரெகுலேஷனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய. அதே நேரம் ஓவர்சைட் மேற்பார்வை முகாமை சூப்பர்விஷன் ஒன்று காணப்படும். ஆகவே யாரும் லேசா டிஃபால்ட் பண்ணல. லோ லெவல் ஆஃப் ரெகுலேஷன் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில லோ லெவல் ஆஃப் ரெகுலேஷன் அவன் ஓவர்சைட் ஆன் செட்டில்மெண்ட் ரெண்டுமே லோ லெவலாக தான் காணப்படும். இது ரெண்டு தரப்புகளுக்கு இடையில நடைபெறதுனால, இது ஒரு எக்ஸ்சேஞ்சில் நடைபெறாதால ட்ரேட் ஆன் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் பிரைவேட் கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். ஃபார்வர்டுண்டா private contract between two party, ஆனா features trade on public exchange. ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஷேர்ஸ் வாங்கினா, மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கடா, பர்ச்சேஸ் பண்ணீங்கடா, யார் செல் பண்ணுன்னு தெரியும். நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆனா பிரைவேட் கான்ட்ராக்ட் வர நேரம் யார் பயர் யார் செல்லர்ன்ற ரெண்டு பார்ட்டிக்கும் தெரியுமே, அவங்க நெகோசியேட் பண்ணித்தான் அந்த ஒப்பந்தத்தை போவாங்க. ஓகே, இதோட நான் எங்களோட இந்த டிரைவேட்டிவ்ஸ்ன்ற பார்ட் முடியுது. நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த சப்ஜெக்ட் மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி. மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இதுல நிறைய சைட்ல கேள்விகள் வரலாம். மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரின்றது எம்பிடி மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே இன்ட்ரோடக்ஷன் டு மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி. MPT is a mathematical formulation of concept of diversification in investing. இது ஒரு மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன், கணித ரீதியான ஒரு உருவாக்கம், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ல உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆஃப் தி கான்செப்ட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் இன் இன்வெஸ்டிங். உங்களுக்கு தெரியும் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன்னா பல அசெட்கள்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட அசெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம், பல அசெட்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி. ஆகவே டைவர்சிஃபிகேஷன் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அந்த கான்செப்ட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால பார்க்கிறேன். எம்டிடி என்பது முதலீட்டின் பல்வகைப்படுத்தல் என்ற கருத்தின் கணித உருவாக்கம் ஆகும். is a mathematical formulation of the concept of diversification. MPT என்பது முதலீட்டில் பல்வகைப்படுத்தல் என்ற கருத்தின் கணித உருவாக்கம் ஆகும். மேத்தமெட்டிக்கல். எந்த ஒரு தனிப்பட்ட சொத்தையும் விட கூட்டாக குறைந்த ஆபத்து உள்ள சொத்துக்களில் தொகுப்பையே தேர்ந்தெடுக்கும் நோக்கம். With the aim நோக்கம் of selecting a collection of assets that collectively have low risk, that collectively has lower risk. ஒரு இண்டிவிஜுவல் அசெட்டோட பார்க்கிற நேரம் இருக்கிற இடரை விட கலெக்டிவாக பல அசெட்களை பல்வகைப்படுத்தல் ஊடாக பலதரப்பட்ட முதலீடுகளை மேற்கொள்றதன் ஊடாக என்ன செய்யலாம்டா, எங்களோட இடரை குறைக்கலாம். நாங்க ஃபேஸ் பண்ற இடரை குறைக்கலாம், ரிஸ்க குறைக்கலாம்.
ஆகவே இந்த 2 கான்செப்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு கணித ரீதியான ஒரு ஃபார்முலேஷன். அதே போல டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்றதுனால எங்களுடைய முதலீட்ட பல்வகைப்படுத்துறதூடாக பல இதுலையும் இன்வெஸ்ட் பண்றதூடாக எங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட எங்களோட இடரை குறைக்கலாம். இதுக்கு பெரும்பாலும் எல்லாரும் சொல்கின்ற உதாரணம் தான், நாங்க எக்ஸ் முட்டைகளை ஒரு பாஸ்கெட்ல போட்டுட்டு போனோம்டா அந்த பாஸ்கெட் தவறி விழுந்தண்டா அனைத்து முட்டைகளும் பழுதாயிடும். அனைத்து முட்டைகளும். ஆனா நாங்க பல பாஸ்கெட்ல போட்டு போற நேரம் ஒன்று விழுந்தாலும் மற்றது மிஞ்சும் எங்களுக்கு. எல்லா முட்டையும் அழியாது. ஆகவே இதுதான் இந்த டைவர்சிபிகேஷன் முக்கியமானது. அந்த இடர் நாங்க ஃபேஸ் பண்ற இடரை குறைக்கிறேன். உதாரணமா நாங்க ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்டா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயினா நாங்க டவுன். ஆனா நாங்க ஷேர் மார்க்கெட்லயும் பொண்ட் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயினாலும் பொண்ட் மார்க்கெட்டால எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணலாம், எங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும். அல்லது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே நிறைய ஷேர்ஸ் இருக்கு, அதுல நாங்க ஒரு கம்பெனியை மட்டும் வாங்கினோம், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினோம். சில கம்பெனி நல்லா கூடிக்கொண்டு போகலாம், அப்ப எங்களுக்கு பெனிஃபிட் ஆயிக்கும். ஆனா குறைஞ்சா இனி இல்லைன்னு குறையும் சில நேரம். அப்ப எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இப்படி அந்த பல்வகைப்படுத்தல், அதே நாங்க 10 கம்பெனியில போட்டா ஒரு கம்பெனி ட்ராப் ஆகினாலும் அடுத்த கம்பெனிகள் அதை கவர் பண்ணலாம். இந்த பல்வகைப்படுத்தல்ன்றது இதுதான். ஆகவே பல்வகைப்படுத்தல்ன்றது நாங்க ஒரு முதலீட்டை பல ஆவணங்கள்லையும் பல முதலீட்டு கருவிகள்லையும் வைக்கிறோம். அந்த முதலீட்டு கருவிகளுக்குள்ளால உள்ள பிரிவுகளையும் நாங்க அதற்குள்ளேயும் நாங்க டைவர்சிஃபை பண்ணலாம். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். Modern portfolio theory, in a portfolio of asset, the aim is typically முதலீட்டு பட்டியலின் நவீன கோட்பாடு. முதலீட்டு பட்டியல் சொத்துக்களின் நோக்கம். In a portfolio of asset, the aim is typically, அட முக்கியமான நோக்கம் என்னண்டா கொடுக்கப்பட்ட அபாயத்துக்கு எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை அதிகரித்தல். நாங்க maximize the expected return for a given amount of risk. நாங்க எடுக்கிற அந்த ரிஸ்க்கு ஏற்ப எங்களோட ரிட்டர்னை மேக்சிமைஸ் பண்றோம். அல்லது எதிர்பார்க்கப்பட்ட வருவாய்க்கான ஆபத்தை குறைச்சி அங்கள ரிஸ்க மேக்சிமைஸ் பண்றோமாயே அல்லது எங்களுக்கு என்ன செய்யலும்டா நாங்க இதுதான் ரிட்டர்ன், இந்த ரிட்டர்னை பெறுறதுக்கான ஆபத்தை குறைக்கும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை பெறுறதுக்கு உள்ள ஆபத்தை குறைக்கும். அங்க வந்து என்னண்டா மேல சொன்னேன் மேக்சிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நாங்க அந்த ரிஸ்க் லெவலை வச்சுக்கொண்டு அதுக்கு ஆன ரிட்டர்னை கூட்டுறோம் உண்டு, அல்லது ரிட்டர்ன் லெவலை வச்சுக்கொண்டு ரிஸ்க குறைக்கும். இதுதான் இந்த மாடர்ன் போர்ட்போலியோ தியரியின் முக்கியமான எய்ம். Carefully choose the proportion of various assets. இது நாங்க அடையணும்டா, இந்த இலக்கை அடையணும்டா நாங்க எங்க போர்ட்போலியோவை பல்வகைப்படுத்தணும். அவ்வாறு போர்ட்போலியோவை முதலீட்டு பட்டியலை நாங்க பல்வகைப்படுத்துறதுக்கு அதுக்குள்ள பல்வகைப்படுத்துறதுக்கான அசெட் முதலீட்டு கருவிகளை செலக்ட் பண்ற நேரம் நான் மிச்சம் கவனமாக செலக்ட் பண்ணணும். கவனமாக செலக்ட் பண்ணினாலும் போதா அதுல என்ன போர்ஷன் எத்தனை பெர்சன்டேஜ் அந்த குறிப்பிட்ட அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதும் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. ஆக கேர்ஃபுல்லி சூசிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேரியஸ் அசெட், பல்வேறு சொத்துக்களின் வீதாசாரத்தை கவனமாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் தான் மேல் உள்ள எங்கட அந்த இலக்குகள் அடையலும். இருப்பினும் பிஎம்டியின் அடிப்படை அனுமானம் நடத்தை பொருளாதாரம்.
However, the basic assumption of the PMD have been widely challenged by field such as behavioral economics. Behavioral economics வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக காணப்படுது. The basic assumption of PMD have been widely challenged by the field such as behavioral economics. Behavioral economics இது இந்த assumption சேலஞ்ச் பண்றாங்க. நீங்க அந்த இருப்பினும் பிஎம்டியின் அடிப்படை அனுமானத்தை பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் சேலஞ்ச் பண்ணுது. However, the basic assumption of PMD have been widely challenged by fields such as behavioral economics. Behavioral economics வந்து சேலஞ்ச் பண்ணும். நாங்க கவனமா செலக்ட் பண்ணினாலும் நாங்க அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி நாங்க செலக்ட் பண்ணினாலும் கூட எங்களோட செலக்ஷன் சரியா போக முடியும் சொல்லலாம். அதுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகிக்கிறது பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ். ஆக்களோட பிஹேவியர் டிஃபரெண்டா அமையலாம். தியரிப்படி ஆக்கள் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அவை அது ஒரு முக்கிய சேலஞ்சாக மாறுறத நாங்க அவதானிச்சேலும். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் நீங்க அதை கொஞ்சம் திருத்திக்கணும். இருப்பினும் பிஎம்டி அடிப்படை அனுமானம் நடத்தை பொருளாதாரம் அல்ல, அடிப்படை அனுமானம் சேலஞ்ச் பண்றதுதான் இந்த நடத்தை பொருளாதாரம். இடர்ண்டா என்ன? முறையான இடர், முறையற்ற இடர். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இது முக்கியம். இந்த பாயிண்ட்கள் முக்கியம். நீங்க சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ண்டா என்ன, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ண்டா என்னன்றது தெளிவா விளங்கி எக்ஸாமு கூட குறிப்புகளா கேட்கலும். வாட் இஸ் அன் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ண்டா என்னன்னு கேட்கலும், அல்லது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ண்டா என்னன்றத கேள்வியாக வரலாம். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இன்ஹெரண்ட் டு த என்டையர் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கே உரிய ரிஸ்க். அண்ட் என்டையர் மார்க்கெட் செக்மெண்ட் அல்லது ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு, டூரிசம் செக்டர். இப்ப கோவிடால டூரிசம் செக்டருக்கே ஒரு இது த்ரெட். அத ஒரு நிறுவனத்தால மேனேஜ் பண்ணலாம். பியாண்ட் தேர் கண்ட்ரோல், அவங்களோட கண்ட்ரோலுக்கு அப்பால் பட்டு. நாட் ஜஸ்ட் a particular stock or industry. This type of risk is both unpredictable and impossible to completely avoid. இது வந்து ஒன்று predict பண்ணவும் கஷ்டம், கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணவும் கஷ்டம். ஆகவே சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது ஒரு மார்க்கெட்டுக்கு உரியது அல்லது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு உரியது. அதை ப்ரெடிக்ட் பண்ணவும் கஷ்டம், அவாய்ட் பண்ணவும் கஷ்டம். இட் cannot be mitigated. இட் cannot be mitigated. அந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ணவும் முடியாது. அதை மிட்டிகேட் பண்ணவும் முடியாது த்ரூ டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷனால அதை மிட்டிகேட் பண்ணலாம். only through hedging or by using the right asset allocation strategy. ஆகவே இந்த இந்த ரெண்டு பேரும் முக்கியம், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்ற வந்து முழு சந்தை அல்லது முழு சந்தை பிரிவிலும் இருக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பங்கு அல்லது தொழில் மட்டுமல்ல, ஒரு முழு சந்தையில தான் காணப்படும். ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கோ அல்லது தொழிலுக்கோ அல்லது ஒரு பங்குக்கோ அல்ல. இந்த வகை ஆபத்து கணிக்க முடியாது மற்றும் முற்றிலும் தவிர்க்கவும் முடியாது. இதோட இந்த ஆபத்தோட தான் வாழணும். பல்வகைப்படுத்த மூலம் தணிக்க முடியாது. Diversification only through hedging or by using the right asset allocation strategy. முறையற்ற இடர், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இது முக்கியம். நான் நேரத்துடன் சொன்னேன், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து கேள்விக்கு வரலாம். கம்பெனியோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக்.
ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தொடர்பட்ட ரிஸ்க். this risk that is inherent in each investment. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் காணப்படும். unknown non-systematic risk can be reduced. இந்த ரிஸ்க குறைக்கலாம் by diversification. ஒரு ஒரு ஷேர்ஸ்ல அல்லது ஒரு தொழில்துறையில் இருக்கிறத நாங்க அந்த ரிஸ்க குறைக்கலாம் எப்படின்னா பல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதன் ஊடாக அந்த ரிஸ்க இடர குறைக்கலாம். அல்லது பல இண்டஸ்ட்ரி பல செக்மெண்ட், உதாரணமா மேனுஃபேக்சரிங், ஹோட்டல் அண்ட் டூரிசம் அல்லது இன்னும் பல இப்படியான இதுகளுக்கு நாங்க டைவர்சிஃபை பண்ற நேரம் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எங்களுக்கு குறைக்கல். ஆனா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் குறைக்கிறது நடைமுறை சாத்தியம் மிக குறைந்து. போர்ட்போலியோ ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் இங்க உங்களுக்கு பார்க்கலாம். போர்ட்போலியோ ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் தார நேரம் இந்த கிராஃப பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் நான் கீழே போட்டிருக்கிறேன். நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், போர்ட்போலியோ ரிட்டர்ன் வேரியன்ஸ், திரும்பல் வேரியன்ஸ், எங்களோட ரிட்டர்ன்ல ஏற்படுற மாற்றம். அடுத்தது டைவர்சிஃபையபிள் ரிஸ்க், யூனிக் ரிஸ்க் ஆர் நான் சிஸ்டமேட்டிக் அல்லது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இதை இந்த 3 பேர்லையும் அழைக்கலாம். டைவர்சிஃபையபிள் ரிஸ்க், ரிஸ்கை டைவர்சிஃபை பண்ணலாம். அல்லது யூனிக் ரிஸ்க், யூனிக்கான ரிஸ்க், அதுக்கே உரிய அந்த ரிஸ்க். நான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், என்ன பேர்ல சொன்னாலும் இதெல்லாம் ஒன்றுதான். ஆகவே இது இங்க எனக்கு விளங்கும். போர்ட்போலியோ ரிட்டர்ன் வேரியன்ஸ், போர்ட்போலியோட ரிட்டர்ன் எப்படி மாறிக்கொண்டு போகுது. இங்குள்ள நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதே போல போர்ட்போலியோ ரிஸ்க் ஆர் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இதை போர்ட்போலியோ ரிஸ்க்னு நாங்க சொல்வோம், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்வோம். இது நாங்க எவ்வளவுதான் இதை செக்யூரிட்டிஸை கூட்டின்னு போனாலும் டைவர்சிஃபை பண்ணல, அது அந்த ரிஸ்க் அளவு அப்படியே காணப்படும். நாங்க இங்கே போக 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 நாங்க செக்யூரிட்டிஸ் டைவர்சிஃபிகேஷனை கூட்டின்னு போவோம், எங்களோட ரிட்டர்ன் சில நேரம் குறைஞ்சு கொண்டு வரும். சாரி, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா எங்களோட சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஒரு நாளும் மாறாது, அது அதே லெவல்ல காணப்படும். அவே இங்கே இந்த கிராஃப்ல இருந்து நாங்க முக்கியமான சில விஷயங்களை அவதானிக்கலாம். நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அல்லது டைவர்சிஃபிகேஷன் குறைகிற நேரம் போர்ட்போலியோ ரிட்டர்ன் வேரியன்ஸ் மாறும். நாங்க கூட லாபம் உழைக்கலாம் அல்லது பெரிய நட்டம் வரலாம் டைவர்சிஃபிகேஷன் வார நேரம். ஆகவே ரிட்டர்ன் வேரியன்ஸ் ஒரு பிளக்சுவேஷனா காணப்படும், கூடுதலா காணப்படும். அதே நாங்க டைவர்சிஃபை பண்ற நேரம், நிறைய டைவர்சிஃபை பண்ற நேரம் எங்களோட ரிட்டர்ன்ல ஏற்படுற மாற்றம் குறைவாய்க்கும். ப்ளஸ்டோ ரிட்டர்னோ குறையும். அந்த மாற்றம் ஏற்படுற மாற்றம் குறைபடையும், ஒன்றால் ஒன்று கவர் பண்ணப்படும், அதனால மாற்றம் குறைபடையும். ஆகவே போர்ட்போலியோட ரிட்டர்ன் வேரியன்ஸ் குறையும் நாங்க டைவர்சிஃபை பண்றதுனால. ஆனா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஒரு நாளும் மாறாது, அது தொடர்ந்து எவ்வளவு டைவர்சிஃபை பண்ணாலும் அது அதே லெவல்ல காணப்படும். ஆகவே இங்கே போர்ட்போலியோ ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க்ன்ற முக்கியமான ஒரு விஷயம். அதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, போர்ட்போலியோ செக்யூரிட்டிஸை நாங்க அதிகரிக்கிறதன் ஊடாக எங்களோட நான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை குறைக்கலாம், எங்களோட ரிட்டர்ன்ல ஏற்படுகின்ற தளம்பலை குறைக்கலாம். ஆனா நாங்க நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் குறைவாக வச்சிருந்தா அல்லது ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டியில நாங்க வச்சிருந்தா அதுல ஏற்படுகின்ற மாற்றம் எங்களோட ரிட்டர்ன்ல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், கூடி குறையும். உதாரணமாக நாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர்ஸ்ல ஜான் கீல்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சு, ஜான் கீல்ஸ் பிரைஸ் தொடர்ந்து கூடிக்கொண்டு போறேன்டா நான் பெரிய ஒரு ரிட்டர்னை ஏர்ன் பண்ணலாம். ஆனா மார்க்கெட் ரிட்டர்ன் குறைவாய்க்கும், மார்க்கெட்ல அடுத்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. அதே போல மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆனா ஜான் கீல்ஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப நாங்க லாஸ்டையும் பெருசா வரும், கெயின்
அந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ற கெயின் எவ்வளவு கூட வாரோ அது பெர்ஃபார்ம் பண்ண டைம்ல லாஸ் மேல கூட வரும். ஆகவே வேரியேஷன் கூடுதலாயிருக்கும். லாஸ் அடி தளம்பல் கூடுதலாயிருக்கும். ஆனா நான் பல ஷேர்ஸ்களுக்கு டைவர்சிஃபை பண்ணியிருந்தா ஒன்று குறைஞ்சாலும், உதாரணமாக நான் பேங்கிங் செக்டருக்கும் டைவர்சிஃபை பண்ணிடுறேன். ஜான் கீல்ஸ் மாதிரி கங்க்ரோமேட் அந்த கம்பெனிகளுக்கும் நாங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கிறோம்டா எங்களுக்கு இப்போ ஜான் கீல்ஸ் குறைஞ்சாலும் சில நேரம் பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் கூடும், அல்ல பேங்க் குறையிற நேரம் ஜான் கீல்ஸ் கூடும். அப்போ அதை எங்களோட ரிட்டர்னை ஒரு பேலன்ஸில் வச்சுக்கும், ஃப்ளக்சுவேஷன் குறைவாய்க்கும். அதுதான் டைவர்சிஃபிகேஷன். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஷேர் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், பொன் மார்க்கெட்லையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு எடுத்துக்கொண்டா பொன் மார்க்கெட்ல கவர்மெண்ட் இந்த ஷேர் மார்க்கெட் குறைஞ்சாலும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல ஏற்படுற மாற்றம் அதிகரிப்பு எங்களுக்கு ஷேர் மார்க்கெட் குறையிறதை ஈடு செய்யக்கூடியதாய். ஆகவே அது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக காணப்படும். டைவர்சிஃபிகேஷன் பல்வேறு வகையான முதலீடுகளில் ஒரு போர்ட்போலியோ எந்த ஒரு தனிப்பட்ட முதலீட்டையும் விட குறைந்த ஆபத்தை ஏற்படுத்தும். பல்வேறு வகையான முதலீடுகளை கொண்ட ஒரு போர்ட்போலியோ ஒரு தனிப்பட்ட முதலீட்டை விட ஆபத்து குறைந்ததாயிருக்கும். அதான் நான் சொல்ல வரேங்க. அதுதான் இங்க முக்கியமான விடயமாக சொல்ல வர விஷயம். பல்வகைப்படுத்தல் ஒரு போர்ட்போலியோவில் முறையற்ற ஆபத்தை மென்மையாக்க முயற்சிக்கிறது. இதனால் சில முதலீடுகளின் நேர் செயல்திறன் மற்ற எதிர்மறை செயல்திறனை நடுநிலையாக்கும். பல்வகைப்படுத்தல் என்ன செய்யும்டா, அதாவது எக்ஸ்ட்ரீம் பிளக்சுவேஷன் மென்மையா சாஃப்ட் ஃபண்ட் அதனூடாக ஒன்றுல வார லாஸ் இன்னும் ஒன்றுல வரும் இந்த வார ப்ராஃபிட்டால ஈடு செய்யப்படும். அதனால இது பெனிஃபிட்டாக காணப்படுது. ஆகவே ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டா இது காணப்படுகின்றது. போர்ட்போலியோவில் உள்ள பத்திரங்கள் முற்றிலும் தொடர்புபடுத்தப்படாவிட்டால் மட்டுமே பல்வகைப்படுத்தல் நன்மை இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Benefit of diversification will hold on if securities in portfolio are not perfectly correlated. Perfectly. நாங்க எங்கட போர்ட்போலியோல இருக்கிற எல்லா அசெட்டும் அடுத்த அசெட்டோட அந்த கோரிலேட் பண்ணியிருந்தா இது கூடினா அதுவும் கூடுற, இது குறைஞ்சா அதுவும் குறையிற, அல்லது அதே வீதத்தால குறையிற. சரியா பெர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். உதாரணமா நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பல அசெட் இருக்குது, அது எல்லாமே ஒரே திசையில தான். ஒன்று குறைஞ்சா அடுத்தவங்க குறையிற, ஒன்று கூடுனா அடுத்தவங்க கூடுற, ஒரே அளவாலையும் கூடுற. இது நாங்க பெனிஃபிட்டா அமையாது. ஆனா எப்ப பெனிஃபிட் ஆகும்டா, கம்பினேஷன் ஆஃப் அசெட் வித் லோ or zero or negative correlation. correlation zero அல்லது நெகட்டிவ் அல்லது லோவாக காணப்படுற நேரம் it is possible to derive portfolios that have lower risk than either singles. இப்படி காணப்படுற நேரம் நிறைய பெனிஃபிட் ஆகி, ஏன்னா நெகட்டிவ் ஆகிக்கிற நேரம் கோரலேஷன் ஒன்று குறைய அடுத்த கூடும். உதாரணமா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கொண்டு போற நேரம் என்ன நடக்கும்டா, ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஆட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வித்ட்ரா பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னா அவங்க பொன் மார்க்கெட்டு பேய்த்திடுவாங்க. அப்ப பொன் மார்க்கெட்டை ரிட்டர்ன் பிரைஸ் கூடிக்கொண்டு போற நேரம் ஆட்கள் ரிட்டர்ன் கூடுதலாய். ஆனா ஷேர் மார்க்கெட் குறைஞ்சு கொண்டு போறதுனால அது நெகட்டிவ் ஆகி, அப்ப அந்த பொன் மார்க்கெட்டையும் ஷேர் மார்க்கெட்டையும் இணைச்சி ஒரு போர்ட்போலியோல காணப்படும்டா இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் ட்ரேட் ஆஃப் ஆகும். அதனால அந்த நிறுவனத்துக்கு வர ஆபத்து குறைவாய். அதே நிறுவனம் ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுற நேரம் அவங்களோட போர்ட்போலியோ முழுக்க லொஸ் போகும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல இருந்து அங்க வித்ட்ரா பண்ணும், ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது. அப்படி இல்ல, அவங்க முழுக்க பொன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப பொண்ட பிரைஸ் நல்லா குறைஞ்சு கொண்டு போகும்.
அப்பயும் அது ஒரு பெரிய ஒரு இடரா மாறும். அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற நேரம், புதிய இன்வெஸ்ட் பண்ற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா அது ரிட்டர்ன் குறையும். அல்லது செகண்டரி மார்க்கெட்ல விற்க போற நேரம் குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே குறைந்த பூஜ்ய அல்லது எதிர்மறை தொடர்புடன் சொத்துக்களை இணைப்பதன் மூலம் தனிப்பட்ட சொத்தை விட குறைந்த ஆபத்துள்ள போர்ட்போலியோக்களை பெற முடியும். இதனூடாக ரிஸ்கை குறைக்கலாம், ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணலாம். பன்முகப்படுத்தல் டைவர்சிபிகேஷன் நன்மை என்பது எதிர்பார்த்த வருமானத்தில் குறைவில்லாமல் போர்ட்போலியோ நியம விலகலை குறைப்பதாகும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை வந்து மெயின்டைன் பண்றதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போர்ட்போலியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் குறைக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூடினா அதோட ரிட்டர்ன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூடினா என்ன நடக்கும்டா, அதுண்ட போர்ட்போலியோட தளம்பல் கூடி குறையும், நல்லா கூடி குறையும். லொஸ்ட் வந்தா கூட லொஸ்ட் வரும், ப்ராஃபிட் வந்தாலும் அடுத்த சைட்ல கூடுதலாக வரும். பிஎம்டி எவ்வாறு எம்பிடி எவ்வாறு செயற்படுகின்றது? aim to reduce risk by diversification. Different type of asset often change the value in opposite ways. பல்வகைப்படுத்தல் ஆபத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டு வெவ்வேறு வகையான சொத்துக்களில் பெரும்பாலும் எதிர் வழிகளில் மதிப்பில் மாறுகின்றன. அதாவது aims to reduce the risk, குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. Diversification. Different type of asset often change the value of opposite ways. Different type of asset வந்து என்ன செய்யும்டா, assets often change the value in opposite way. ரெண்டு opposite wayல values அது மாற்றி அமைக்கும். இதனூடாக ஒரு பெனிஃபிட் அடையலாம், இடர குறைக்கலாம். Price in the stock market move differently from price in the bond market. அதான் நான் நேரத்தோட சொன்னேன், பங்கு சந்தை விலைகள் பொன் சந்தை உள்ள விலையிலிருந்து வித்தியாசமாக நகரும். பொன் மார்க்கெட் குறையிற நேரம் ஷேர் மார்க்கெட் கூடலாம். நான் அதுக்கான உதாரணங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். The collection of both type of asset can in theory face lower overall risk than individual. இந்த ரெண்டையும் பொன் மார்க்கெட் அசெட்ஸையும் ஷேர் மார்க்கெட் அசெட்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்றதூடாக டைவர்சிஃபை பண்ண, அது ரெண்டுக்கும் இடையில டைவர்சிஃபை பண்றதன் ஊடாக என்ன செய்யலாம்டா, எங்களுக்கு இடர குறைக்கலாம். இந்த இரண்டு வகையான சொத்துக்களின் தொகுப்பு ஆபத்தை குறைக்கும். Diversification lowers risk even if asset returns are not negatively correlated. கட்டாய நெகட்டிவ்லே தான் கோரிலேட் ஆகணும் ஒன்றும் இல்லை. நெகட்டிவ்ல கோரிலேட்டட் ஆகாவிட்டாலும் கூட இண்டிவிஜுவல் ஒரு அசட்டோட ஒப்பிடுற நேரம் டைவர்சிபிகேஷன் பல அசட்ல நாங்கள் முதலீட்டை வச்சுக்கிறது ஆபத்து குறைவாகத்தான் காணப்படும். சொத்துக்களின் வருமானம் எதிர்மறையாக தொடர்படுத்தப்படாவிட்டாலும் அவை நேர்முறையாக தொடர்பட்டிருந்தாலும், அதாவது நெகட்டிவ்லி கோரிலேட்டட் ஆகாம பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் ஆகி இருந்தாலும் கூட பல்வகைப்படுத்தல் ஆபத்தை குறைக்கும். டைவர்சிபிகேஷன் வந்து ஆபத்தை குறைக்கும். அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியான எம்பிடி models an asset return as a normally distribution function. Normal distribution இது முக்கியமா இது என்ன செய்யறன்னு சொல்லுதுன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை சொல்லுது. இடர் வருவாயின் நியம விலகல் defined risk as the standard deviation of return. அதாவது இடர வந்து ரிட்டர்ன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வச்சு கணக்கிடு. ரிட்டர்ன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வச்சுதான் ரிட்டர்ன் வந்து ஒரே மாதிரி காணப்படாது. ரிட்டர்ன் கூடி குறைஞ்சி அப்படி இருக்கும். அந்த கூடி குறையறதுக்கு இடையில உள்ள அந்த டீவியேஷனை வச்சுதான், அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வச்சுதான் ரிஸ்க டிஃபைன் பண்ணுது, ரிஸ்க அடையாளப்படுது.
ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் ரிஸ்க் அடையாளப்படுத்தும். ஒரு போர்ட்போலியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் குறைவுண்டா அந்த ஆபத்து குறைவு, ரிட்டர்னும் குறைவாய்க்கலாம், ஆனா ஆபத்து குறைவு. ஒரு போர்ட்போலியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கூடுதலாக காணப்படுமா இருந்தா அங்கு ஆபத்து கூடுதலாக காணப்படும். Models a portfolio as a weighted combination of assets. போர்ட்போலியோ மாதிரிகள் சொத்துக்களின் எடையளிக்கப்பட்ட நிறையளிக்கப்பட்ட கலவையாகும். நிறையளிக்கப்பட்ட கலவையாகும். எடையளிக்கப்பட்ட நிறையளிக்கப்பட்ட கலவை வந்தாலும் சரி. ஆகவே எடையளிக்கப்பட்ட கலவை சொத்துக்களின் risk as the standard deviation. Models a portfolio as a weighted combination of asset. Weighted combination of asset weighted combination அத கூட்டு தான் வந்து இந்த model of portfolio. Hence the portfolio return is the weighted combination of asset return. ஆகவே ஒரு போர்ட்போலியோ ரிட்டர்ன் என்பது அதில் உள்ள எல்லா அசெட்களோட ரிட்டர்னையும் வெயிட், அதுல எவ்வளவு எத்தனை பெர்சன்டேஜ் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோமோ அந்த வெயிட்டை கொண்டதாக காணப்படும். ஆகவே போர்ட்போலியோட ரிட்டர்ன் இஸ் த வெயிட்டட் combination of all asset. போர்ட்போலியோ ரிட்டர்ன்ன்றது நிறையளிக்கப்பட்ட எடையளிக்கப்பட்ட நிறையளிக்கப்பட்ட கலவையின் வருவாய் சொத்துக்களோட வருவாயின் கலவை தான் வந்து அந்த போர்ட்போலியோ ரிட்டர்ன் என்பது. ஏண்டா பொன் மார்க்கெட்டால வந்திக்கும், இங்கல வந்து ஷேர் மார்க்கெட்டால வந்திக்கும். நாங்க பொன் மார்க்கெட்ல 20% இன்வெஸ்ட் பண்ணிக்கும் டோட்டல் எங்கட அந்த 20% ஏற்ப அது வெயிட் பண்ணப்படும். அதே போல அங்கல ஷேர் மார்க்கெட்ல நாங்க 40க்கும் இன்னொரு ஃபாரின் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கும், இன்னொரு 20 இன்னொரு அசெட்ல நாங்க ரியல் எஸ்டேட்ல இன்னொரு 20 இன்வெஸ்ட் பண்ணி, அப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ப வெயிட் பண்ணி அதோட ரிட்டர்னை சேர்த்து அந்த முழு மொத்த ரிட்டர்னையும் சேர்த்து எடுக்கிறது வந்து போர்ட்போலியோ ரிட்டர்ன். வேறு சொத்துக்களை இணைப்பது அதன் வருமான நேர்மறையாக தொடர்படுத்தப்படவில்லை. Combination of different assets whose returns are not perfectly positively correlated. MPT seeks to reduce the total variance of portfolio. MPT try பண்ணது என்னன்னா இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தியரி என்ன ட்ரை பண்ணுதுன்னா அந்த ரிடியூஸ் த டோட்டல் வேரியன்ஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை குறைக்க ட்ரை பண்ணுது. வேரியன்ஸ் அந்த வருமானத்தில் இருக்கிற வேரியன்ஸ் விலகலை குறைக்க ட்ரை பண்ணுது. Assume that the investors are rational and markets are efficient. இவங்களோட முக்கியமான ஒரு எடுகோல் என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரேஷனல், அவங்க பகுத்தறிவான முதலீட்டாளர். அவங்க வெறுமனே முதலீட்டு தீர்மானங்கள் எடுக்க மாட்டாங்க, அவங்க பகுத்தறிவின் அடிப்படையில தான் முதலீட்டு தீர்மானங்கள் எடுப்பாங்க. டைவர்சிஃபை பண்றாலும் பகுத்தறிவின் அடிப்படையில தான் செய்வாங்க. இது ஒரு எடுகோல். அதே போல ரேஷனல் அண்ட் மார்க்கெட்டா எஃபிஷியன்ட். மார்க்கெட் இஸ் எஃபிஷியன்ட் என்ன, திறனான மார்க்கெட் அப்படின்ற என்ன அப்படி உங்களுக்கு நோட்டுக்கு மைக்கேலியன் வரலாம். வாட் இஸ் எஃபிஷியன்ட் மார்க்கெட்? எஃபிஷியன்ட் மார்க்கெட்ன்ற என்னண்டா மார்க்கெட் வந்து மார்க்கெட்டுக்கு வர நியூஸ் உடனே வரும் எல்லாருக்கும். ஒரு அது நியூஸுக்கு ஏற்ப உடனே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் அதுக்கு ஏற்ப ரியாக்ட் ஆகும். அதுதான் எஃபிஷியன்ட் மார்க்கெட். எஃபிஷியன்ட் மார்க்கெட் எஃபிஷியன்ட் இல்லைன்ட்டா குறிப்பிட்ட சிலருக்கு தான் அந்த நியூஸ் போகும், அவங்க மட்டும் பெனிஃபிட் ஆகும். ஆனா இங்க ஒரு ஆள் மட்டும் பெனிஃபிட் ஆகாம இந்த எஃபிஷியன்ட் மார்க்கெட்ல அந்த நியூஸ் எல்லாருக்கும் போறதுனால எல்லாரும் பெனிஃபிட் அடையக்கூடியதாக காணப்படும். கிரிட்டிசிசம், இது சம்பந்தமான விமர்சனம் என்னண்டா நிதி வருவாய் கசின் விநியோகம் அல்லது எந்த சமச்சீர் விநியோகத்தையும் பின்பற்றவில்லை. இவங்க சொல்றாங்க சமச்சீரான ஒரு
டிஸ்ட்ரிபியூஷன் காணப்படும். உண்மையில அது நடைமுறையில இல்ல. இது ஒரு விமர்சனம். சொத்து வகுப்புகளுக்கு இடையிலான தொடர்பு நிலையானதாக இல்லை. என்னாலுமே நெகட்டிவ் கோரிலேஷன் உண்டு இல்லை. அது காலத்துக்கு ஏற்ப மாறலாம். ஆனால் வெளிப்புற நிகழ்வுகளை பொறுத்து மாறுபடும். குறிப்பாக நெருக்கடி நிலையில எல்லாம் இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கலாம். கோவிட் வாய் பிரச்சனைகள் வர நேரம் அது ஷேர்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி ரியாக்ட் ஆகும் சொல்லலாம். முதலீட்டாளர் பகுத்தறிவு இல்லை மற்றும் சந்தை திறமையாக இல்லை என்பதற்கான வளர்ந்து வரும் சான்று. அதாவது முதலீட்டாளர் எல்லாரும் பகுத்தறிவுல செய்யறது. அவங்க ஏதோ சில இதுகள்ல செய்யலாம். எல்லாரும் அப்படிக்க மாட்டான். அடுத்து திறமை எல்லாருக்கும் நியூஸ் போர் என்ற அளவுக்கு திறமையான ஒரு சந்தை காணப்படுறதும் ஒரு சிக்கல உள்ள ஒரு விஷயமாக காணப்படுது. நாங்க ஒரு சின்ன ஒரு 10 minutes பிரேக் கொண்டு எடுத்துட்டு அடுத்த பகுதியை தொடங்கும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த செப்டர் தான் வந்து இந்த அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் வந்து மிக முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பிளே பண்ணுது. ஏன்னா அசெட் அலோகேஷன் தான் ஒரு நிறுவனம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்குது, எவ்வளோ இடரை வாங்குது, அதே நேரம் ஒரு போர்ட்ஃபோலியோ எவ்வளோ தூரம் டைவர்சிஃபை பண்ணப்படுதுன்றதெல்லாம் தீர்மானிக்கும். அதே போல அசெட் கிளாஸஸ், assets with similar characteristic, attribute and risk return relationship, cash, bond, equity and real estate. அதாவது சொத்து ஒதுக்கீடு, சொத்துக்கள், ஒத்த பண்புகள், attribute, பங்களிப்பு மற்றும் ஆபத்து வருவாய். asset with similar characteristic, attribute and risk and return relationship. Risk and return relationship என்ற முக்கியம். நாங்க ரிஸ்க் கூட எடுக்கிற நேரம் எங்களோட ரிட்டர்னும் கூடுதலாயிக்கும். ரிஸ்கை நாங்க குறைவாக எடுக்கிற நேரம் ரிட்டர்ன் குறைவாயிக்கும். ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ட்ரேட் ஆஃப் ஒன்லி. ரிஸ்க் கூடண்டா ரிட்டர்ன் கூட, ரிஸ்க்குண்டா என்ன பாதிப்பும் கூட, ரிட்டர்ன் தவறுனா அங்கே பாதிப்பு எங்களுக்கு கூடுதலாய். ஆகவே asset allocation is the process of dividing portfolio. நல்லா பார்த்தோம். asset allocation is the process of dividing a portfolio among major asset categories such as bonds, stock or cash. The purpose of asset allocation is to reduce risk by diversifying portfolio. இங்கே முக்கியமான நோக்கம் என்னன்னா ரிடியூஸ் பண்றேன், ரிஸ்கை ரிடியூஸ் பண்றேன். இப்போ நாங்கள் பலதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். கேட்டகரிஸ் சச் அஸ் பாண்ட், ட்ரெஷரி பாண்ட், கோஆப்ரேட் பாண்ட், அதுக்குள்ளாலையும் வரையும் ஷேர் ஸ்டாக்ஸ்ன்ற நேரம் ஷேர் மார்க்கெட் அல்லது வேற வேற ப்ராடக்ட், கேஷ், ஃபாரின் கரன்சி, இப்படி பலதில் இன்வெஸ்ட் பண்ற நேரம் ஒன்று குறைஞ்சா இன்னும் ஒன்றால அது ஃபுல்ஃபில் பண்ணப்படும். ஆகவே அந்த டோட்டல் ரிட்டர்ன் வேரியன்ஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், விலகல், நியம விலகல் குறைவாக காணப்படும். ஆகவே அந்த போர்ட்ஃபோலியோ வருமானம் நிறுவனத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். This purpose asset allocation is to reduce risk by diversifying portfolio. ஆகவே அந்த அசெட் அலோகேஷன்ல முக்கியம் என்னன்னா எங்கள்கிட்ட இருக்கிற மொத்த போர்ட்ஃபோலியோட பெருமதியையும் பணத்தையும் முதலீட்டையும் என்னென்ன அசெட்ல முதலீடு செய்யறது, எந்த போர்ஷன்ல முதலீடு செய்யறது, இது வந்து எங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறன்றதுல தங்கிக்கும். இடர் சகிப்புத்தன்மை அடிப்படையில் சொத்து ஒதுக்கீடு வேறுபடும். உதாரணமாக ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் பெருசா இடர் எடுக்க விருப்பம் இல்லை, ஆபத்தை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார், தாங்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அப்ப என்ன செய்வாருன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா வைப்பார், அல்லது பேங்க் டிபாசிட்ல போட்டு சும்மா வைப்பார். இன்னும் ஒருத்தர் இருக்கிறார் என்னண்டா
அவர் ரிஸ்க் எடுக்கிறது விருப்பம். அவர் சில நேரம் பிசினஸ் ஒன்றுல இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ பெரிய வரும். அல்லது எங்களுக்கு தெரியும் இந்த வட்டி, நார்மல் வட்டி மார்க்கெட்ல பேங்க்ல கொண்டு போய் டிபாசிட் பண்ணாம வட்டி பிசினஸ் செய்வார். ஆட்களுக்கு வட்டிக்கு சல்லிய கொடுப்பார். பெரிய ரிட்டர்ன் வரும். ஒரு நாள் பெரிய பெர்சன்டேஜ் வரும். ஆனா ஆட்கள் திருப்பி தராம போற நேரம் லீகலி கூட அதை எப்படி ஃபேஸ் பண்றதுல நிறைய சிக்கலுக்கு வரும், நிறைய பிரச்சனை கொண்டு வரும். அவை இடரும் கூட. அவே இங்க எப்படி என்னென்ன அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றது என்றத தீர்மானிக்கிறது அந்த ரிஸ்க் டாலரன்ஸ், இடர்ந்த சகிப்புத்தன்மை. ஒரு ஃபண்ட் எடுத்தா, உதாரணமாக இபிஎஃப் ஃபண்ட் எடுப்போம். இபிஎஃப் ஃபண்ட் எடுத்தா இபிஎஃப் ஃபண்ட முக்கியமான ஒரு நோக்கம் தான் அந்த ஃபண்டை பாதுகாக்கும். கூடுதலான ஒரு போர்ஷனை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பொதுமக்களுக்குரிய ஃபண்ட் அதை பாதுகாக்கும். அப்ப அதோட வருமானம் ஒரே லெவல்ல தான் நிற்கும். ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறதுக்கு ஏற்பதான் ஒரு ஃபிளக்சுவேஷன் அமையும். சின்ன போர்ஷனை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி, இன்னொரு குறிப்பிட்ட போர்ஷனை பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி, ஆனா அவங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லேண்ட் பில்டிங், ஆனா இதுகள் குயிக்கா கூட்டிட்டு போயிடும். உங்களுக்கு தெரியும் லேண்ட் எல்லாம் நிறைய இடங்கள்ல குயிக்கா இன்க்ரீஸ். ஆனால் சில நடைமுறை சிக்கல்களும் காணப்படுறப்ப இபிஎஃப் போன்ற நிறுவனங்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணாது. ஆகவே மெம்பர்ஸ் அந்த இதை பாதுகாக்கிறது அவங்களோட இது. ஆகவே அவங்க ரிஸ்க் எடுக்கிற அளவு மிச்சம் குறைவாயிக்கும். இது ஆட்கள்லையும் காணப்படும், ஃபண்ட்கள்லையும் காணப்படும். சில ஃபண்ட் இருக்குது அவங்க வேண்டிய மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்குது க்ரோத் ஃபண்ட்ஸ், அந்த ஃபண்ட் ரிஸ்க் எடுக்கும். அதே போல ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டி ஃபண்ட் அது வருமானம் பெருசா ரிஸ்க் எடுக்காது. ஆகவே இடர்ந்த சகிப்புத்தன்மை, ரிஸ்க் டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை, நாங்க எவ்வளவு ரிஸ்க் தாங்கிறதுக்கு ரெடி விஷயம். ஒரு ஃபண்டோ, ஒரு இண்டிவிஜுவலோ, ஒரு பேங்கோ, ஒரு நிறுவனம் எவ்வளவு ரிஸ்க தாங்கிறதுக்கு ரெடின்றதுதான் அந்த அசெட் அலோகேஷன்ல செல்வாக்கு செலுத்துகின்ற முக்கியமான காரணியாகும். அல்லது என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத தீர்மானிக்கிற முக்கிய காரணி இந்த ரிஸ்க் டாலரன்ஸ். ரிஸ்க் அவர்ஸ், இடர் தவிர்ப்பு. Risk aversion is an investor generally decide to avoid participation in risky behavior. In this case, risky investment. அதாவது இடர் வெறுப்பு, ரிஸ்க் அவர்ஷன் என்பது ஆபத்தான நடத்தையில் பங்கேற்பதை தவிர்ப்பதற்கான முதலீட்டாளரின் பொதுவான விருப்பம். ரிஸ்க் அவர்ஸ் எப்பயுமே அவங்க ஆபத்தான முதலீட்டுல செய்ய மாட்டாங்க. நடைமுறையில நிறைய இண்டிவிஜுவலை காணலாம். என்னத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டு பேங்க்ல கொண்டு போய் டிபாசிட் பண்ணுவாங்க. பேங்க்ல டிபாசிட் பண்றதுல ரிஸ்க் இல்லாம இல்ல, பேங்க் முறிவடைஞ்சா சில நேரம் அந்த பணம் அப்படி இல்ல போகலாம். அப்பயும் அதோட குறிப்பிட்ட ஒரு அளவு ரிஸ்க் குறைவாகத்தான் காணப்படும் வெளியில நாங்க முதலீடு. இல்லாட்டி நல்ல ஒரு பிசினஸ் செய்ய ஒரு ஆளுக்கு அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அவர்கிட்ட அந்த ரிஸ்க் எடுக்கிற டேலண்ட் இருந்தா தான் ஏழும். Investors typically wish to maximize their return with the least amount of risk possible. குறைந்த அளவு ரிஸ்க்குள்ளால கூடுதலான ரிட்டர்ன் எடுக்கிறது தான் முதலீட்டாளர்களோட மிக மிக விருப்பமான விடை. குறைந்த அளவு ரிஸ்க்ல கூடுதலான ரிட்டர்ன் எடுக்கிறது. When faced with two investment opportunities with similar returns, ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரெண்டுடையும் ரிட்டர்ன் ஒரே அளவாய்க்கு. Rational investor will choose the investment with least risk. ஒரு பகுத்தறிவான முதலீட்டாளர் குறைந்த இடருள்ள முதலீட்டை தான் தீர்மானிப்பார். ரெண்டு முதலீட்டு ஆப்ஷன் இருக்குது, ஆனா ரெண்டு டைம் ரிஸ்க் டிஃபரெண்ட் ஆகுது. அப்படி ரிஸ்க் டிஃபரெண்ட் ஆகிற நேரம்
என்ன செய்வார் என்ற ஒரு பகுத்தறிவான முதலீட்டாளர் குறைந்த இடர் கொண்ட அந்த முதலீட்டை தான் தெரிவு செய்வார். உதாரணமாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், 10-year கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் அட் 10%. சேம் டைம் 10-year maturity corporate bond of John Keells also trading at 10%. ரெண்டும் 10% இன்ட்ரெஸ்ட்ல தான் ரேட்ல தான் ட்ரேட் ஆகுது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் ஜான் கீல்ஸ் டிபெஞ்சர்ஸ். ஒரு பகுத்தறிவான ஒரு இன்வெஸ்டர் வந்தா அவர் யோசிப்பாரு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எனக்கு பாதிப்பு இல்லை. கவர்மெண்ட் ஒரு நாளும் டிஃபால்ட் பண்ணாது, லோக்கல் கரன்சி பாண்டை டிஃபால்ட் பண்ணாது. கவர்மெண்ட் மணி பிரிண்ட் பண்ணி சரியா செட்டில் பண்ணு. ஆனா ஜான் கீல்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி, சும்மா டிஃபால்ட் ஆகாது. ஆனா அங்கே ரிஸ்க் கொண்டு ஈக்குது. அல்லது வேறொரு கம்பெனியில போனாங்க, நார்மல் கம்பெனி, அந்த கம்பெனி டிஃபால்ட் பண்ணலாம். அல்லது ஏர்லங்கா மாதிரி ஒரு நிறுவனத்தை எடுக்கலாம். அல்லது எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி இவைகளும் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும். அந்த பொண்டுகளை நாங்க கொள்வனவு செய்யற நிறுவனம், அந்த ஏற்கனவே அந்த நிறுவனங்கள் நட்டத்துல போற நிறுவனங்கள், அந்த பொண்டை நாங்க கொள்வனவு செய்யற நேரம் எங்களுக்கு பாதிப்பாக. அது ரிஸ்க் கூட, ரெண்டு டைமே. அதோட ரிட்டர்ன் கூட, இதுல ரிட்டர்ன் அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி குறைவுண்டா நாங்க யோசிப்போம். ஆனா கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் 10%, எலக்ட்ரிசிட்டி போர்டு பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 10% நாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் போவோம். ரிஸ்க் குறைஞ்சது. இதுதான் பகுத்தறிவான ஒரு முதலீட்டாளர் நடத்தையாக காணப்படும். இப்ப உங்களுக்கு இந்த மார்கோவிக்ஸ் போர்ட்போலியோ தியரியில அவர் இந்த டயக்ராம்ல காட்டிக்கிறாரு. ரிஸ்க் ரிட்டர்ன் இது ER, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் ரிஸ்க். நாங்க பார்த்தோம் அந்த வேரியன்ஸ் நாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கால்குலேட் பண்ற நேரம், ரிட்டர்ன் வேரியன்ஸை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மாற்றுற நேரம், அந்த ஃபிளக்சுவேஷன் தான் ரிஸ்க். ஆகவே இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்க இருக்குது, இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஏ எடுத்தோம்டா, ஏ இந்த பாயிண்ட் எடுத்தோம்டா, ஏ இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இவ்வளவு ஆயிக்குது. அதே நேரம் ஏ இந்த ரிஸ்க் இவ்வளவு ஆயிக்கு, ரிஸ்க் குறைவாயிக்கு. பி எடுத்தோம்டா, பி இண்டையும் ஏ இண்டையும் ரிட்டர்ன் ஒரே அளவாயிக்குது. ஏ இந்த ரிஸ்கோட ஒப்பிடுற நேரம் பி என்ற ரிஸ்க் கூடுதலாயிக்கு. பி பிளக்சுவேட் ஆகிற கூடுதலாயிக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீட கூடுதலாயிக்கு ஏயோட கம்பேர் பண்ணது. ஆனா ரெண்டுடையும் ரிட்டர்ன் கூடுதலாயிக்கு. அதே போல சியோட பிய கம்பேர் பண்ற நேரம், பி ரெண்டுடையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்க் ஒரே அளவாயிக்குது. ரிட்டர்ன் பியை விட சி கூடுதலா காணும். ஒரே அளவு ரிஸ்க்ல ரிட்டர்ன் கூடுதலாயிக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு பகுத்தறிவாளரான இன்வெஸ்டர், அவருக்கு ஏயும் பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா மாறுற நேரம் அவர் என்ன செய்வாருண்டா, ஏத்தான் தெரிவு செய்வார். ஏண்டா ஏ தெரிவு செய்யறது ஒரு பெனிஃபிட் ஆயிக்கும். ஏண்டா பி இந்த ரிஸ்க் கூட, ஆனா ஏடையும் பிடையும் ரிட்டர்ன் ஓரளவு, ரெண்டுடையும் ரிட்டர்ன் ஒரே அளவா இருந்தாலும் ஏயோட கம்பியா பண்ற நேரம் பி இந்த ரிஸ்க் கூட. இது நாங்க ஏன்றத கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் பின்றத கார்பரேட் எடுக்கலாம். ஆகவே இந்த இடத்துல ஏ என்ன செய்வாருண்டா, ஏத்தான் தெரிவு செய்வார் ஒரு பகுத்தறிவான முதலீட்டாளர். அதே போல இங்க பார்த்தா பியையும் சியையும் பார்த்தோம்டா, பியையும் சியையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற நேரம் ரெண்டு ரிஸ்க் ஒரே அளவாயிக்கு, ஆனா ரிட்டர்ன் டிஃபரெண்ட் ஆயிக்கு. ரெண்டும் கோஆபரேட் பாண்ட், ரெண்டு ரிஸ்க் ஒரே அளவு. கிரெடிட் ரேட்டிங்ல ரெண்டும் ஒரே அளவு ஆயிக்குது, ஆனா ரிட்டர்ன் வித்தியாசம் ஆயிக்கு. அப்போ ஒரு பகுத்தறிவாளனான இன்வெஸ்ட்மெண்ட் சி என்ற பாயிண்டை தான் தெரிவு செய்வான். ஏன்னா ஏ பின்ற அளவு ரிஸ்க் எடுத்து, பிக்கு எடுக்க வேண்டிய அளவு ரிஸ்க் எடுத்து சின்ற அளவு ரிட்டர்னை பெறுறான். ஒரே அளவு ரிஸ்க் காணப்படுற நேரம் ரிட்டர்ன் கூடுதலாகிறதுல தான் ஒரு பகுத்தறிவாளனான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வார். அதே நேரம்
ஏயும் சியையும் ஒப்பிடுற நேரம் ஏ ரிட்டர்னும் குறைவு ரிஸ்க்கும் குறைவு, சி ரிட்டர்னும் கூட ரிஸ்க்கும் கூட. அந்த இடத்துல ஒரு முதலீட்டாளர் ரிஸ்க் டாலரன்ஸ் தான் தீர்மானிக்கும். அவருடைய அந்த ரிஸ்க் அவர்ஸா ரிஸ்க் டேக்கரா, ரிஸ்க் அவர்ஸ் அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார், ரிஸ்க் டேக்கர் அவர் ரிஸ்க் எடுப்பாரு. ரிஸ்க் டேக்கரை பொறுத்த வரையில சின்ற பாயிண்ட் போவாரு, கூட ரிஸ்க் எடுப்பாரு, கூட ரிட்டர்னும் எடுப்பார். ஆனா ரிஸ்க் அவர்ஸ் பொறுத்த வரையில ஏன்ற பாயிண்ட்ல அவர் இப்பாரு, குறைஞ்ச அளவு ரிஸ்க்ல குறைஞ்ச ரிட்டர்னோட அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார். அதுதான் நீங்க உள்ள அடுத்த முக்கியமான விஷயம். ரிஸ்க் ரிட்டர்னை நாங்க கால்குலேட் பண்ற நேரம் ரிஸ்க் ரிட்டர்ன் ஈக்குவல் எண்டிங் வேல்யூ, இன்வெஸ்ட்மெண்ட் எண்டிங் வேல்யூ மைனஸ் பிகினிங் வேல்யூ. நாங்க இந்த பார்ட் இல்லைன்னு எடுப்போம், இன்பிட்வீன் கேஷ் ஃப்ளோ ஒன்றும் இல்லைண்டா அதை பிகினிங் வேல்யூவால பிரிச்சா வாரதுதான் எங்களோட ரிட்டர்ன். அந்த ரிட்டர்னை 100% மாத்தலாம், பெர்சன்டேஜா மாத்தலாம். அப்படி இல்லை எங்களுக்கு இடையிலையும் காசு கிடைக்குது, டிவிடெண்டாக கிடைக்குது, அல்லது அந்த கூப்பானாக வட்டியாக இடையிலையும் கிடைக்குதுண்டா அதையும் கூட்டணும். எண்டிங் வேல்யூ மைனஸ் பிகினிங் வேல்யூ, ரெண்டுக்கும் இடையில உள்ள வார வித்தியாசத்தோட இடையில எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை நாங்கள் கூட்டினா மொத்த ரிட்டர்ன் வரும், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கான மொத்த ரிட்டர்ன் வரும். அதை நாங்க பிகினிங் வேல்யூவால ஆரம்ப முதலீட்டால பிரிச்சோம்டா எங்களோட ரிட்டர்னை காணலாம். 100ஆல பெருக்கினா எங்களுக்கு பெர்சன்டேஜை காணலாம். பிவின்றது பிகினிங் வேல்யூ, இவின்றது எண்டிங் வேல்யூ, சிஎஃப் கேஷ் ஃப்ளோ டியூரிங் த பீரியட், நாங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இந்த காலத்துக்குரிய எங்களோட கேஷ் ஃப்ளோ. expected return, expected rate of return, expected rate of return return of an individual asset or asset the expected rate of return expected return for the asset equal possible rate of return for the asset, possible சாத்தியமான the returns and probability of the possible rate of asset. பல ரிட்டர்ன்களுக்கு சாத்தியமிக்கும், ஒவ்வொரு ரிட்டர்ன்டையும் பாசிபிலிட்டியும் இருக்கும். இது ரெண்டையும் பெருக்க வாரதுதான் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பெருக்கி வாரதுன்ற கூட்டுத்தொகை. உதாரணமாக 5% இருக்கும், 5% எங்களோட ரிட்டர்ன் வரலாம், ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி 50% ஆயிக்கும். அப்ப 5 தர 50. அதே போல 10% ரிட்டர்னுக்கான பாசிபிலிட்டி 20% ஆயிக்கும், 20 தர 10. அதே போல 2% ரிட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டி 30% ஆயிக்கும். இப்ப 30 தர 2. அப்ப இது மொத்தமா கூட்டி வாரதுதான் எங்களோட ரிட்டர்ன். அது மூன்றையும் ரிசல்ட்ஸ்ல கூட்ட வாரதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்னும் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த எக்ஸாம்பிள்ல பாசிபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அல்லது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்னும் இது ப்ராபபிலிட்டி 0.5 சாரி 0.5% ரிட்டர்ன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 0.1, 10% ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்குது. எங்களோட ரிட்டர்ன் 0.05 ஆக வாரது. எங்களோட ரிட்டர்ன் 0.1 வாரதுக்கான ப்ராபபிலிட்டி 25%. அதே போல எங்களோட ரிட்டர்ன் 0.15 15% காணப்படுறதுக்கான ப்ராபபிலிட்டி 40% ஆகிக்குது. 15% இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூடுதலாக காணப்படுது. அதே போல 2% எங்களோட ரிட்டர்ன் அமைகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 20% காணப்படுது. சாரி 20% ரிட்டர்ன் அமைகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 20% காணப்படுது. அதே போல 30% ரிட்டர்ன் காணப்படுறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.05 ஆயிடுச்சு. இப்போ நாங்க என்ன செய்வோம்டா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா ப்ராபபிலிட்டி இன்டு ரிட்டர்ன் இதை அப்ளை பண்ணி ப்ராபபிலிட்டி
return into probability இதை கால்குலேட் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் ஒவ்வொரு ரிட்டர்னோட நாங்கள் அந்த இதை வெயிட்டை கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ணி இது அவ்வளவையும் கூட்ட வாரதுதான் எங்களோட ரிட்டர்ன் ஆயிக்கும். இன்னும் 0.45 வருது. 0.45 அதோட இது 14.5% சான்ஸ் எங்களோட ரிட்டர்ன் 14 எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 14.5. expected return of rate of return அத நான் பார்த்தோம். அதுக்கான expected return for a portfolio. இப்ப இங்க போர்ட்ஃபோலியோ அந்த போர்ட்ஃபோலியோட ரிட்டர்னையும் அதே மாதிரி தான் பார்க்கிறது. the weight of the asset in the portfolio, asset and the குறிப்பிட்ட asset in the weight, the expected rate of return of asset நாங்க expected rate of return இங்க calculate பண்ணோம். உதாரணமா இது 14.5 அது இன்டு எங்களோட போர்ட்ஃபோலியோட weight. நாங்க போர்ட்ஃபோலியோல அந்த K என்ற அசெட்டுக்கான weight அல்லது அந்த குறிப்பிட்ட அசெட்டுக்கான weight 50% 50 into 14.5. இன்னொரு அசெட்ல நாங்க 50% கொடுத்தோம்டா அது அதுவும் 50% அடுத்த அசெட் இன்டு 50%. ரெண்டு கூட்ட வாரதுதான் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ரிஸ்க், வாட் இஸ் ரிஸ்க்? இடர்ண்டா என்ன? நாங்க நிறைய பார்த்திக்கிறோம். விளைவின் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மை. எங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நிச்சயமற்ற தன்மை ஒரு மாதிரி சொன்னோம். அதுண்ட நிச்சயமற்ற தன்மையைத்தான் நாங்க இடரண்டும். The uncertainty of future outcomes, the probability of an adverse outcome, மோசமான விளைவுக்கான பாதகமான விளைவின் நிகழ்தகவு. ரிஸ்க் எவர்ஸ் நான் பார்த்தோம். வருமான சதவீதங்களுடன் இரண்டு சொத்துகளுக்கு இடையே ஒரு தேர்வு வழங்கப்படுகின்ற போது முதலீட்டாளர் குறைந்த அளவிலான ஆபத்து சொத்தை தேர்ந்தெடுப்பார். ரிஸ்க் எவர்ஸ் அது பார்த்தோம். அதிக ஆபத்து அதிக வருவாய். எங்களுக்கு தெரியும் ட்ரேட் ஆஃப். ஒரு ரிஸ்க் டேக்கரை பொறுத்தவரையில அதிக ஆபத்து கூடிய அந்த அசெட்டை தெரிவு செய்வாரு. அவரோட வருவாயும் கூடுதலாய், ஆனால் லொஸ்ட் வார நேரமும் அவர் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடியவராக காணப்படுவார். மெஷர்ஸ் ஆஃப் த ரிஸ்க். நாங்க ரிஸ்கை மெஷர் பண்றதுல மெயின் விஷயம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நாங்க என்ன செய்வோம்டா, வேரியன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். வேரியன்ஸை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். ஆகவே இங்க வேரியன்ஸை நாங்க கால்குலேட் பண்றோம். ரிட்டர்ன் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், பாசிபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது கொஞ்சம் இங்கே பண்ணிஞ்சிக்குது. இது ஆர் டேஷ்ன்றது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், பாசிபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதுலேருந்து கழிச்சு வர அந்த உடைய அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சாரி பவர் தான் எங்களோட வேரியன்ஸாக காணப்படும். ப்ராபபிலிட்டி ஆஃப் த பாசிபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இது அதுக்கான ப்ராபபிலிட்டி, பாசிபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டி அதோட பெருக்க வந்தா அந்த விதம் வேரியன்ஸை காட்டும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், a measure of dispersion of a set of data from its mean. அட மையத்திலிருந்து அல்லது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்லேருந்து எவ்வளவு விலகிக்கு. அதுதான் அந்த the more spread apart the data, the higher the deviation. Standard deviation is calculated as square root of variance. now variance the square root வர்க்க மூலத்தை கண்டா அது வர்க்கத்துண்டா அந்த ஸ்கொயர் வேரியன்ஸ்ல வர்க்க மூலத்தை கண்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் அப்ளைட் இன் 2 annual rate of return
of an investment to measure the investment volatility. Investment அந்த volatility மெஷர் பண்ணலாம். தரவுகள் அதன் சராசரியிலிருந்து விலகும் நடவடிக்கை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என கணிக்கின்றது. முதலீட்டின் நிலையற்ற தன்மை அளவிட முதலீட்டின் வருடாந்திர வருவாய் வீதத்தில் நியம விலகல் பயன்படுத்தப்படுகின்றது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நியம விலகலை பயன்படுத்துறதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ரிஸ்கை மெஷர் பண்றது யூஸ் பண்ற முக்கியமான கருவி. ஆகவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு தூரம் இருக்குது இதுதான் ரிஸ்க் எவ்வளவுன்றத காட்டும். ரிஸ்க் அளவு. டூ அசெட் போர்ட்ஃபோலியோ வேரியன்ஸ். இது போர்ட்ஃபோலியோ டூ அசெட் போர்ட்ஃபோலியோண்டா இங்க வெயிட் asset 1 அதோட ரிட்டர்ன் வேரியன்ஸ் அப்புறம் வெயிட் அதோட வேரியன்ஸ் அதே போல வெயிட் ரெண்டு asset 2 into weight return correlation coefficient of return of asset 1 and 2 and two asset are perfectly positively correlated are 1. அது perfectly positively correlated R1 1 காட்டும் R equal 1 negative R equal minus 1 0 R equal 0 correlation இல்லை. ஆகவே இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை காட்டும். அந்த ரெண்டு அசட்டையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவை நீங்க சும்மா பார்த்தோங்க. இது ஃபார்முலா அந்த கணக்கெல்லாம் தர அளவுக்கு உங்களுக்கு கேள்வி வராது. டூ அசெட் போர்ட்ஃபோலியோ risk and return, zero risk or risk-free portfolio. Two assets that are perfectly negative correlated. Two assets perfectly negatively correlated. இங்க இது பிளஸ் ஆயிருந்தது அது மைனஸா மாறும். இங்க மைனஸ் அந்த இது வரும். ஜீரோ ரிஸ்கோ ஜீரோ ரிஸ்க் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ. Two assets that are perfectly negatively correlated in the formula. அங்க negatively correlated ஒன்னோட பிரைஸ் குறையிற நேரம் இன்னொன்ற பிரைஸ் கூடும். அப்படி அந்த கோரலேஷன் எதிர் திசையில போகும். perfectly positively correlated ஒன்று கூடும் போது மற்றதும் கூடும். ஜீரோண்டா ஒன்றில் ஏற்படுகின்ற மாற்றம் அடுத்த சொத்துல மாற்றத்தை ஏற்படுத்தாது. ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இல்லை. ஜீரோண்டா ரெண்டு அசட்டுக்கும் இடையில தொடர்பு இல்லை. எக்ஸாம்பிள் ஒன்று தரப்பட்டிருக்குது. கோரிலேஷன் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பொண்டும் ஸ்டாக்கும் வச்சு தரப்பட்டிருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இதை வச்சு தான் நாங்கள் வெயிட் எடுக்கிறோம். இங்கே வர வெயிட் இந்த வெயிட் தான் அந்த 75 25. அதே நேரம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆர் 12 and 18. அது பிறகு எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தந்தி 40 and 20. வேரியன்ஸை எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தந்தா வேரியன்ஸை எங்களுக்கு கால்குலேட் பண்ணி எடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் இங்கே யூஸ் பண்ணலாம். அது பிறகு எங்களுக்கு கோரலேஷனும் தரப்பட்டிருக்கு. அதையும் வச்சு எங்களுக்கு ரெண்டு அசெட்டுக்கு இடையில உள்ள கோரலேஷனும் தரப்பட்டிருக்கு. இதை கால்குலேட் பண்ணலாம். ஸ்டெப் டு பில்ட் ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோ. ஒரு லாபகரமான போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவதற்கான படிகள். எப்படி ஒரு லாபகரமான போர்ட்ஃபோலியோவை உருவாக்கலாம்? என்னென்ன காரணிகள் லாபகரமான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுல செல்வாக்கு செலுத்துது? டிட்டர்மைன் அப்ரோப்ரியேட் அசெட் அலோகேஷன். ஒரு லாபகரமான போர்ட்ஃபோலியோவுக்கு மிக முக்கியம் என்னன்னா சரியான பொருத்தமான அசெட் அலோகேஷன். ஏன்னா ஆட்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் டிஃபரன்ஸ் ஆகி
அல்லது இன்ஸ்டிடியூஷன் சட்டங்கள் நோக்கங்களை வச்சு அவங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் டிஃபரெண்ட் ஆகி நான் சொன்னேன் இபிஎஃப் ரிஸ்க் டாலரன்ஸ் நம்ம ஒரு பிரைவேட் ஃபண்டோட ஒப்பிட்ட நேரம் டிஃபரெண்ட் ஆகி இபிஎஃப் மெம்பர்ஸ் அந்த பாதுகாப்பு ஃபண்டோட பாதுகாப்புல தான் கூட கவனம் செலுத்து அப்ப ஒரு செட்டப் பில்டிங் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ற நேரம் இந்த காரணிகளை கவனத்துல எடுக்கணும். பொருத்தமான சொத்து ஒதுக்கீட்டை தீர்மானித்தல். மிக பொருத்தமான சொத்து ஒதுக்கீடு எது? அந்த நிறுவனத்தின் இலக்கை அடையிறது, நோக்கத்தை அடையிறது, லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கோட அந்த இலக்கையும் அடையணும். எது பொருத்தம்? ascertain your financial position. நிதி நிலைமை அறியணும். ஃபர்ஸ்ட் நாங்க அதை தீர்மானிச்சதுக்கு முந்தைய நிதி நிலைமைய அறியணும். எங்களோட நிதி நிலைமை என்ன, எவ்வளவு கேஷ் இருக்குது, அந்த கேஷை வச்சு எங்கெங்க போகலாம், எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், கேஷ் தேவை எப்படிப்பட்டதாய்க்குது, திருப்பி பெறணும் அவசரமா, திருப்பி பெற தேவையில்லையா, அல்லது நீண்ட காலம் முதலீடு செய்யலுமா, குறுங்காலம் செய்யலுமா, இதை வச்சு அறிகிறது. உங்கள் நிதி நிலைமையை அறிந்து கொள்ளுதல். இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், யுவர் ஏஜ், பர்பஸ். முதலீட்டின் இலக்கு, முதலீட்டின் நோக்கம் என்ன, ப்ராஃபிட்டா அல்லது உங்களோட முதலீட்டை பாதுகாக்கணும், ப்ராஃபிட்டோட முதலீட்டை பாதுகாக்கிறதா. வயது, உங்களது வயது. உதாரணமாக நீங்க சின்ன ஒரு வயசுல இருந்தா உங்களோட நீங்க சேவ் பண்றது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். இப்போ நீங்க 20s இருக்கிற ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த ஃபண்டை யூஸ் பண்றது இபிஎஃப் மாதிரி ஒரு ஃபண்ட். அப்ப அங்க எனக்கு அது நீண்ட காலம் இன்வெஸ்ட் பண்ணணும். அல்ல நான் இப்போ 25 இருக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் மேரி பண்ண போறேன், இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு ஃபண்ட் என்ன டிக். அப்போ 25 இயர்ஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ்ல 1 இயர் தான் காலமிக். அப்போ அது முக்கியம். அந்த காலத்துக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பண்ணணும். குயிக்கா அதை ரிகவர் பண்ணக்கூடிய நோக்கம், ஒப்ஜெக்டிவ் அல்லது கோல், இது முக்கியமானது. உங்களோட முதலீடுகளை வளர்க்க எவ்வளவு கால நேரம் திட்டமிடுகிறீர்கள், நாங்க எவ்வளவு டைம் ஹொரைசன், how much time you plan to grow your investment, எவ்வளவு காலத்துக்கு முதலீடு செய்ய amount of capital to invest, மூலதனத்தின் தொகை, முதலீடு செய்ய மூலதனத்தின் தொகை அல்ல, மூலதனத்தின் தொகை எவ்வளவு, அதோட கொண்டம் என்ன, future capital needs. நாங்க இன்வெஸ்ட் பண்றது ஃபியூச்சர் நீட்ஸ் எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்லி தேவைப்படும். இதெல்லாம் வச்சுத்தான் ஒரு நிறுவனத்துல, இதெல்லாம் வச்சுத்தான் ஒரு நிறுவனத்துடைய ஒரு தனிநபருடையோ போர்ட்போலியோ டெவலப் பண்ணும். ப்ராஃபிட்டபிள் போர்ட்போலியோவா ஏன்னா நாங்க ஒரு குறுங்கால நோக்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆள்கிட்ட லாங் டேர்ம் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுல நெக்ஸ்ட் இயர் தேவைப்படுற ஒரு சல்லிய ஒரு 10 இயர் பொண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணா சில நேரம் பொண்ட் பிரைஸ் குறைஞ்சா எங்களுக்கு பெரிய ஒரு லொஸ்ட் வரும். அதே நாங்க 1 இயர் ட்ரெஷரி பில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா லொஸ்ட் இல்லாம எங்களுக்கு ரிகவர் பண்ணலாம், அல்லது குறைந்த லொஸ்டோட ரிகவர் பண்ணலாம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம், காலம். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணித்தான் போர்ட்போலியோ தீர்மானிக்கும். இது எல்லாத்தையும் கருத்துல கொள்ளணும். இந்த விடயங்கள் அனைத்தையும் கருத்துல கொண்டுதான் போர்ட்போலியோ தீர்மானிக்கணும். கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிட்டர்ன், வருவாயின் தொடர்பு குணகம், வருவாயின் தொடர்பு குணகம். R, correlation and correlation. Where the correlation coefficient of return, the standard deviation of RIT, அடுத்த standard deviation of RJT. இதை வச்சு எங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு வருவாயின் தொடர்பு, ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னன்றத கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் டு பில்டிங், அது தொடர்ந்து போகுது. for building a profitable portfolio,
உங்கள் ஆளுமை மற்றும் இடர் சகிப்புத்தன்மை. பேர்சனாலிட்டியும் இடர் சகிப்புத்தன்மையும் முக்கிய செல்வாக்குகள். அதிக வருமானம் பெற நீங்கள் விரும்பும் இடர். அப்ப நாங்க அதிக வருமானம் பெறா கூடுதலான ரிஸ்க் எடுக்கணும். போர்டு அல்லது வாரியம் என்று போர்டு, டிரெக்டர் போர்டு அல்லது நிர்வாகத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட வரம்புகள் ஏதேனும் இருந்தால், எங்களுக்கு என்னமா லிமிட்ஸ் தரப்பட்ட இந்த போர்டால அந்த லிமிட்ஸுக்குள்ளதான் நாங்க எங்களோட இந்த போர்ட்போலியோ செட்டப் பண்ணோம். அடுத்து, வெவ்வேறு முதலீட்டு வகுப்புகளில் உங்கள் முதலீடுகள் எவ்வாறு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க இவை முக்கியமான அளவுகோல். ரிஸ்க், லிமிடேஷன்ஸ், இதெல்லாம் தான் எங்களோட போர்ட்போலியோ எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ற, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றன்றதை தீர்மானிக்கும். அதிக வருவாயின் சாத்தியம் அதிக இழப்பின் சாத்தியத்தில் வருகிறது. அதாவது அதிகமான வருமானம்ன்றது, ஹை ரிட்டர்ன்றது மறுபக்கத்தால அதிக இழப்பு வரத்துக்கான வாய்ப்பாகவும் அமையலாம், அதிக இழப்புக்கான சாத்தியமாகவும் அமையலாம். நீங்கள் ஆபத்தை அகற்ற விரும்புகிறீர்கள், குறைந்த வருமானத்திற்கு தீர்வு காண வேண்டும். நீங்கள் ஆபத்தை அகற்ற விரும்புகிறீர்கள். Possible to greater return comes at the expense of greater risk. Risk of loss. You do want to eliminate risk, settling down to lower return. நாங்க ரிஸ்க எலிமினேட் பண்ண போனோம்னா நாங்க ரிட்டர்னை குறைச்சுக்கொள்ளும், ரிட்டர்ன் குறையும். தனித்துவமான நிலை மற்றும் ஸ்டைல் அதன் மேம்படுத்த விரும்புகிறேன். You will want to optimize its unique condition and style. தனித்துவம். அடுத்து ஸ்டைல். இதுவும் இந்த காரணிகள் எல்லாம் முக்கியமாக இந்த காரணிகளாக மாறுகின்றன ஒரு போர்ட்போலியோவை நாங்க உருவாக்குறதுக்கு, ஒரு போர்ட்போலியோவை டிசைன் பண்றதுக்கு, ஒரு போர்ட்போலியோவை நாங்க வரையறுத்துக்கு போறது. குறைந்த அளவிலான நிச்சயமற்ற தன்மை, குறைந்த ஆபத்து, குறைந்த சாத்தியமான வருமானத்துடன் தொடர்புடையது. லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன். நீங்க நான் சொன்னேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போட்டா அல்லது டிபாசிட்ல போட்டா உங்களுக்கு குறைந்த ஒரு வருமானம் தான் வரும், ஆனா உங்களோட பணம் பாதுகாப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போட்டா உங்களுக்கு குறைந்த வருமானம் வரும். அதிக அளவு நிச்சயமற்ற தன்மை, ஆபத்து, அதிக வருவாயுடன் தொடர்புடையது. கூட ரிஸ்க் எடுத்தோம்னா கூட ரிட்டர்னும் வரும். ஆபத்து வருவாய் வருத்தம் என்பது ட்ரேட் ஆஃப். ஆபத்துக்கும் என்பது மிக குறைந்த ஆபத்துக்கான ஆசை மற்றும் அதிகபட்ச வருவாய்க்கான சமநிலையாகும். உயர்தர விலகல் என்பது அதிக ஆபத்து மற்றும் அதிக வருவாய் என்று பொருள். அதாவது டீவியேஷன் கூடுதலா இருந்தா வருமானத்துக்கான சான்ஸும் கூட, அதே மாதிரி லொஸ்டுக்கான சான்ஸும் கூட, ரெண்டும் வரையிலும். பிளக்சுவேஷன் கூட. முதலீட்டாளர் அரசாங்கத்தின் செக்யூரிட்டியை விட அதிகமான வருவாயை பெறுவதற்கு அதிக ஆபத்து மற்றும் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்கிறார். இந்த கூடுதல் வருவாயை இடர் பிரீமியம் எனப்படும். இப்ப என்னண்டா என்ன முக்கியமான இதை இடர் பிரீமியம்ன்றதை நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். இது சில நேரம் குறிப்புக்கும் வரலாம், உங்களுக்கு ஒரு நோட்டாகவும் கேட்கலாம், குறிப்பாகவும் கேட்கலாம். இடர் பிரீமியம் என்பது நீங்க கார்ப்பரேட் டிபெஞ்சர்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட், அதே போல கவர்மெண்ட் பாண்ட். கவர்மெண்ட் பாண்ட்ல நீங்க 10 இயர் கவர்மெண்ட் பாண்ட்ல 10% இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் வந்து ஆஃபர் பண்ணுது அவங்களோட பாண்ட் 10 இயர் பாண்ட். நீங்க கவர்மெண்ட் பாண்ட் 10% இருக்கிற நேரம் கார்ப்பரேட் பாண்டை போய் 10% எடுக்க மாட்டீங்க. You need more than something government securities. உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விட மேலதிகமா வேணும். எவ்வளவு சரி வேணும், அதுதான் ரிஸ்க். நீங்க ஐநா எடுக்கிற அந்த ரிஸ்க்கான பிரீமியம். நீங்க சொல்ற 12% கேட்பீங்க. அப்ப 10 - 12 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 10%, அந்த கார்ப்பரேட் இதுக்கு கேட்கிற 12%. அப்ப அந்த 2%ம் ரிஸ்க் பிரீமியம், இடர் பிரீமியம் என்று அழைக்கப்படும்.
எந்த ஆபத்து நிலை மிக பொருத்தமானது என்பதை தீர்மானிப்பது லலிக்க எளிதான கேள்வி அல்ல. எது ஆக பொருத்தம், எந்த ரிஸ்க் லெவல் ஆக பொருத்தம் என்றது ஈஸியா பதிலளிச்சிடலாம். அது ஆட்கள் மாறுபடும், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும், மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ப மாறுபடும், பொருளாதார அரசியல் காரணிகளுக்கு ஏற்ப மாறுபடலாம். இடர் சகிப்புத்தன்மை, குறிக்கோள்கள், வருமானம் மற்றும் தனிப்பட்ட நிலைமை ஆகியவற்றை பொறுத்து நபருக்கு நபர் வேறுபடும். அதுதான் அந்த வேறுபாடு. ஆகவே நாங்க இங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரிஸ்க் பிரீமியம். இதுல இந்த முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டிய ரிஸ்க் பிரீமியம் என்பது நாங்க கூட ரிஸ்க் எடுக்கிற நேரம் கூட ரிட்டர்னை எதிர்பார்க்கும். அந்த குறைஞ்ச ரிட்டர்னுக்கும் கூடிய ரிட்டர்னுக்கும் எதிர்பார்க்க அந்த கூடிய ரிட்டர்னுக்கும் ரெண்டு ப்ராடக்ட் இடையில் உள்ள அந்த டிஃபரண்ட் தான் ரிஸ்க் பிரீமியம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அல்லது கோஆபரேட் சில கேள்விகள் கூட வரலாம். வாட் இஸ் ரிஸ்க் பிரீமியம் கேட்க, அப்ப நீங்க சொல்லணும் கூட ஆபத்துக்கு எடுக்கிற நேரம் அதுக்கு மேலதிகமாக நாங்க எதிர்பார்க்கப்படுகின்ற ரிட்டர்ன், எங்களோட ரிக்கார்ட் ரிட்டர்ன். உதாரணத்தோடு அதை எங்களுக்கு சொல்லலாம். முதலீட்டாளர்கள் எஸ் ரிஸ்க் பிரீமியம் எழுதுற நேரம் நாங்கள் எப்பயுமே கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட கம்பேர் பண்ணி ஆளுதானோம். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ற பொன் வந்து எவ்வளவு பிரீமியமா இருக்கு அப்படின்றது தானே, இல்லாட்டி ஏதாவது ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் எழுதணும். ஏன்னா அது ரேட் ரிஸ்க் பிரீமியம்ன்றதே ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கும் ரிஸ்கி அசெட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் கூட சொல்லலாம். உதாரணமாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எடுத்தா அது ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம். எங்களுக்கு அதில் வேற வேற ரிஸ்க் அளிக்குது. அந்த ரிட்டர்னோட நாங்க இன்வெஸ்ட் பண்ண போற அந்த முதலீட்டு கருவியின் ரிட்டர்ன் அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் அந்த ரிஸ்க் பிரீமியம். ஓகேயா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. முதலீட்டாளர்கள் அபாய இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு எந்த போர்ட்போலியோக்கள் உகந்தவை என்பதை தீர்மானிக்க எதிர்பார்க்கப்படும் வருமானம், விலகல் மற்றும் வருவாயின் கோவேரியன்ஸ் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அது அந்த ஃபார்முலா பத்தி பேசுது. முதலீட்டாளர்கள் அபாயகரமான சொத்துக்களை பற்றிய ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ளனர். அதாவது இங்க வந்து நாங்க நான் முக்கியமா பார்க்கறது நான் அந்த நேரத்தோட கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல். கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல்ல ரிஸ்க் பிரீமியம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆகவே கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல்ல ரிஸ்க் பிரீமியத்தினூடாகத்தான் நாங்க எங்களோட அந்த பிரைஸ், ஒரு அசெட் பிரைஸ் என்னன்றதை தீர்மானிக்கும். அதோட ரிட்டர்ன் தான் அதில் முக்கியமானதாக காணப்படுகின்றது. முதலீட்டாளர்கள் எந்த போர்ட்போலியோஸ்கள் உகந்தவை என்பதை தீர்மானிக்க எதிர்பார்க்கப்படும் வருமானம், விலகல் மற்றும் வருவாயின் கோவேரியன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளல் வேண்டும். முதலீட்டாளர்கள் அபாயகரமான சொத்துக்களை பற்றிய ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ளனர். அதாவது ஒரே வகையான கருத்து தான் எல்லா முதலீட்டாளர்களிடையும் காணப்படுது. ஒரே வகையான investors has identical view about risky asset, mean return, variance of returns and correlation. Investors can buy and sell asset in any quantity without affecting price, and all assets are marketable. எல்லா அசெட்டும் மார்க்கெட் பண்ணக்கூடியது, எவ்வளவையும் வாங்கலாம். இது எடுகோள்கள். Investors can borrow and lend at risk free rate. ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு பரோ பண்ணவும் மேலும் எவ்வளவு லெண்ட் பண்ணவும் மேலும். They can sell any asset in any quantity. Investors pay no tax on return. டாக்ஸ் இல்லை, இங்க டாக்ஸ் இல்லைன்றது ஒரு எடுகோலாக காணப்படுது. அண்ட் பே நோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். அவங்க இன்வெஸ்டர்ஸ் செய்கின்ற அந்த டிரான்சாக்ஷனுக்கும் காஸ்டும் இல்லை, டாக்ஸும் இல்லை, காஸ்டும் இல்லை. அதே நேரம் ஒரே வகையான இன்வெஸ்டர்ஸ்
அவங்க ஒரே வகையான சிந்தனை கொண்டார்கள். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல பரோ பண்ணலாம். ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ன்றது கவர்மெண்ட் இந்த ட்ரெஷரி பாண்ட் அல்லது ட்ரெஷரி பில் ரேட், அதைத்தான் இது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இருக்கு. எவ்வளவு லென் பண்ணோம் இருக்கும். அவே ஒரு போர்ட்போலியோ அமைக்கிறதுக்கு பரோ பண்ணலாம், லென் பண்ணலாம் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல. ஆகவே capital asset price model that describe the relationship between expected return and risk. இது இந்த capital asset price model என்ன சொல்லுதுண்டா, model describe the relationship, ரிஸ்க்குக்கும் ரிட்டர்னுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது, of investing in securities. It shows that the expected return on security is equal to the risk-free return plus risk premium. அதுதான் விஷயம். அதாவது it shows that the expected return on security is equal, or security return, expected return is equal to risk-free return. Government securities நாங்க இன்வெஸ்ட் பண்ண வர ரிட்டர்ன் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம், நாங்க அந்த குறிப்பிட்ட கோஆபரேட் பாண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றதால எங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்க் பிரீமியம், இது ரெண்டையும் சேர்த்த வாரதுதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஒரு இன்வெஸ்டட், which is based on the beta. பீட்டான்றது fluctuation of that security. Below is illustrate of the CAPM concept. அந்த CAPM concept நாங்க பார்ப்போம். இந்த ஃபார்முலா பார்த்தா எங்களுக்கு CAPM கான்செப்ட் ஈஸியா விளங்கும். இங்க பாருங்க, CAPM is calculated according to following formula. RA expected return equal risk free return plus B beta of security, and the security the beta into RM. RM ன்றது மார்க்கெட் ரிட்டர்ன். சந்தையில நாங்க உதாரணமா ஷேர் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்டா ஷேர் மார்க்கெட் எல்லா மொத்த ஷேர் மார்க்கெட்ல இருக்க பங்குகளையும் இந்த குறிப்பிட்ட வருடத்துல ரிட்டர்னை நாங்க எடுத்து பார்த்தா அந்த மார்க்கெட் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிக்குது, அந்த ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆகவே எக்ஸ்பெக்டட் ரேட் RAன்றது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் செக்யூரிட்டி. அது எப்பயும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம். இந்த பார்ட் ரிஸ்க் பிரீமியத்தை தான் சொல்லும். அந்த ரிஸ்க் பிரீமியத்தை எப்படி கால்குலேட் பண்றேன்டா, பீட்டா இன்டு RM, பீட்டா இன்டு RM மைனஸ் RF, RM மைனஸ் RF இன்டு பீட்டா. ஆகவே RF ரிஸ்க் ஃப்ரீ ரேட், இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை மார்க்கெட் ரிட்டர்ன்ல வர கழிச்ச வர அந்த ரிஸ்க் பிரீமியம், அதுவும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டும் சேர்ந்து வரதான் ஒரு அசெட் மொத்த ரிட்டர்ன். இந்த ஃபார்முலாவை நாங்க இந்த இது பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஈக்குவல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் risk premium, beta into risk premium, ஆகவே இந்த 12.5 வருது. 2.5 risk 2.5 எங்களுக்கு நாங்க ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை எடுத்தோம்டா ரிஸ்க் பிரீமியம் 8%. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ரிஸ்க் பிரீமியம் 8%. ரிஸ்க் பிரீமியத்தை நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம், மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அப்போ மார்க்கெட் ரிட்டர்ன் இங்கே எவ்வளோ ஆயிக்கும்டா, 8 வாரண்டா மார்க்கெட் ரிட்டர்ன் 10.5 ஆயிக்கும். 10 மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட், இதுதான் ரிஸ்க் பிரீமியம். இந்த பார்ட் மார்க்கெட்ல ரிஸ்கோட வர ரிட்டர்ன், மார்க்கெட் ரிட்டர்ன் தான் ரிஸ்கோட வர ரிட்டர்ன்ல இருந்து ரிஸ்க் இல்லாம வர ரிட்டர்னை கழிச்சா அந்த ரிஸ்க்குரிய ரிட்டர்ன், அந்த இடருக்குரிய ரிட்டர்ன் தான் ரிஸ்க் பிரீமியம். அந்த இடருக்குரிய ரிட்டர்ன் தான் ரிஸ்க் பிரீமியம்.
ஆகவே அதை நாங்க பீட்டாவால பெருக்க வாரதுதான் எங்களோட இந்த கம்பெனிக்குரிய அல்லது நிறுவனத்துக்குரிய ரிட்டர்ன் பிளஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ஆகவே இங்கே வந்து 2.5 பிளஸ் 1.25 பீட்டா இன்டு 8 வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 2.5. அப்ப இங்க 10.5 மைனஸ் 2.5 இந்த தான் 8 வரும். இந்த ஆன்சர் எங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 12.5. ரைட். கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மிக முக்கியமா விளங்கிக் கொள்ளும் இந்த 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 கிராஃபை பார்த்து பாருங்க. இங்க ரிட்டர்ன், இது எங்களோட ரிட்டர்ன், இன்னும் வந்து ரிஸ்க் மார்க்கெட். இப்ப நாங்க மார்க்கெட் ரிட்டர்ன் தான் இது, மார்க்கெட் ரிட்டர்ன் இது, மார்க்கெட் ரிஸ்க் பீட்டா உண்டாயிக்கிற நேரம் ரிட்டர்ன் மார்க்கெட் ரிட்டர்ன். இப்ப எங்கட ரிஸ்க் பிரீமியம் இது, சாரி ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இந்த இடத்துல காணப்படுது. எங்கட ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இந்த இடத்துல காணப்படுது. நாங்க 3 எடுப்போம், இந்த பாயிண்ட 9 எடுப்போம். மார்க்கெட் ரிட்டர்ன் ரிஸ்க் பிரீமியம் வந்து பிட்வீன் 3 and 9, இந்த இடைப்பட்ட பகுதி தான் எங்களோட ரிஸ்க் பிரீமியம். இந்த கலர் பண்ணப்பட்ட இந்த பகுதி தான் எங்களோட ரிஸ்க் பிரீமியம். Risk free rate is normally taken as the yield on long term government bond in the country where the project or company is based. அந்த கம்பெனி பேஸ் பண்ணிக்கிற நாட்டோட ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை தான் நாங்கள் இன ட்ரெஷரி பாண்ட் ரேட்டை தான் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை எடுக்கிறோம். அது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இணைக்குது, மார்க்கெட் ரிட்டர்ன் இணைக்குது. அவே பீட்டா 1 ஆயிருந்தா, ஒரு கம்பெனியோட பீட்டா 1 ஆயிருந்தா மார்க்கெட் ரிட்டர்னும் கம்பெனியோட ரிட்டர்னும் ஈக்குவலா காணப்படும். ஒரு கம்பெனியோட பீட்டா 1 விட குறைவாயிருந்தா அது வந்து இந்த இடத்துல காணப்படும், இதுக்குள்ள காணப்படும். அதாவது மார்க்கெட் ரிட்டர்னை விட கம்பெனியோட ரிட்டர்ன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் குறைவாய் இதுக்குள்ள காணப்படும். ஆனா ரிஸ்க் ஃப்ரீயை விட கூடுதலாய். பீட்டா வந்து 1 விட கூடண்டா இதுக்கு வெளியால காணப்படும், இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ அல்லது இந்த இடத்துலயோ காணப்படும். ரிட்டர்ன் மார்க்கெட் ரிட்டர்னை விட கூடுதலாக காணப்படும். மார்க்கெட் ரிட்டர்னை விட கூடுதலாக காணப்படும். ஆகவே நாங்க இந்த டயக்ராம்ல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் இது ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இங்க வந்து பீட்டா 0, பீட்டா 0. ஒரு நிறுவனத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் பீட்டா 0ண்டா அது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கு ஈக்குவல் ஆயிடும். இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்னுக்கு ஈக்குவல் ஆகிக்கிற இடத்துல பீட்டா 1, மார்க்கெட் ரிட்டர்னுக்கு விட குறைவாகவும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கு இடையில மிக்கிற நேரம் அதோட பீட்டா வந்து 1 விட குறைவாய்க்கும், ஆனா 0 விட கூடுதலாய். மார்க்கெட் ரிட்டர்னை விட அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கூடுதலாய்க்கிற இடத்துல எப்பயும் பர்டிகுலர் ஸ்டாக் ரிட்டர்ன் கூடுதலாய்க்கிற நேரம் பீட்டா 1 விட கூடுதலாய், பீட்டா 1 விட கூடுதலாய். This equation is referred to as the capital asset price model, and its graph is called the security market line.
SML security market line. Beta is the measure of asset sensitivity to movements in market. அதாவது பீட்டா மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ஸ் காட்டுற அந்த beta is a measure of the asset sensitivity to movements in the market. மார்க்கெட்டுக்குள்ள மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ப அது சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும், மார்க்கெட் ரிஸ்க் கூடுற நேரம் அல்லது குறைய நேரம் அதோட சென்சிட்டிவிட்டி எவ்வளவு இருக்கும் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ற நேரம், அதுதான் பீட்டா. ஆகவே பீட்டான்ற நேரம் இது உங்களுக்கு விளங்கும். பீட்டாவால நான் பெருக்கிறோம், இந்த ஃபார்முலா போனா விளங்கும். சாரி, பீட்டா வந்து 1 ஆயிருந்தா இதுக்கு பிரீமியத்துக்கு ஈக்குவல் ஆயிக்கும், மார்க்கெட் பிரீமியத்துக்கு ஈக்குவல் ஆயிக்கும். பீட்டா வந்து 1 விட கூட இருந்தா மார்க்கெட் பிரீமியத்தை விட அந்த ரிட்டர்ன் கூடுதல் ஆயிக்கும் அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி பீட்டா 1 விட குறைவாயிருந்தா ரிட்டர்ன் மார்க்கெட் ரிட்டர்னை விட குறைவாக காணப்படும். நாங்க இதோட இன்றைக்கு நிப்பாட்டுவோம். நெக்ஸ்ட் சாட்டர்டே 8க்கு ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு ஓகேயா பிலிப்? ஓகே சார். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் சண்டே இல்ல சாட்டர்டே 8. அப்ப உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் டவுட் அளிக்குதா? இல்ல சார், நோ இஷ்யூஸ். ஓகே, அப்ப நாங்க நிப்பாட்டி நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார்.